ரைட். குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓகேண்ணா பிள்ளைகள், நாங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட். அதுக்கு முன்னே பிள்ளைகள், நான் கதைக்கிற விலங்கு மற்ற ஸ்க்ரீன் வந்து ஒழுங்கா தெரியுதுண்ணா பிள்ளைகள், ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகேண்ணா பிள்ளைகள், ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. ரைட். நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்டேட்டிக்ஸில் இருக்கிற கேள்வி எல்லாம் பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் தமிழ் மீடியக்காரர் எல்லாருக்கும் வந்து டியூட் வந்து கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நான் கையில் டியூட் கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்குங்க. சரிதானே? ஃபோன்ல பார்த்து நீங்க படிக்க மாட்டீங்க பிள்ளைகள். நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உடனுக்குடனே ஸ்பாட்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு. ரைட். ஓகே. நாங்க வந்து பிள்ளைகள் இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு கேள்வி வந்து செய்யறதுக்கு முன்னே பிள்ளைகள் இந்த ட்ரிகனோமெட்ரி தொடர்பா பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு செக்ஷன் வந்து பிள்ளைகள் நாங்கள் பார்த்துட்டு போவோம். சரியா? ஏனண்டா அதுல இருக்கிற முடிவுகள் பிள்ளைகள் நாங்கள் இங்க வந்து கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்கிறதால அந்த ட்ரிகனோமெட்ரியில இருக்கிற கொஞ்சம் தியரங்கள் இருக்கிற முடிவுகள் கொஞ்சத்தை பிள்ளைகள் நாங்கள் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போய்கொள்வோம். சரியா? இது வந்து பிள்ளைகள் நீங்க டஃப்பா நோட் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே, அல்லது இதோட நீங்க கண்டினியூவா வந்து எழுதி வச்சிருந்தாலும் ஓகே. எல்லாம் வந்து உங்களோட இதுக்கு தானே. ரைட். ஓகே. ஓகேண்ணா பிள்ளைகள், ஒரு நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஓகேண்ணா பிள்ளைகள், ஒரு நோட் மாதிரி ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ரைட். நாங்க என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைகள், ட்ரிகனோமெட்ரியில இருக்கிற முடிவுகள்லாம் பிள்ளைகள் நாங்க கொஞ்சம் பார்க்க போறோம். ஒரு செங்கோண முக்கோணி எடுத்த பிள்ளைகள். சரியா? இப்ப நீங்க இது வந்து ஃபுல்லா நோட் பண்ணணும் இல்ல, இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. நாங்க இந்த கணக்கு செய்யறதுக்காக மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஓகே. மற்றது பிள்ளைகள் நீங்க அந்த பாடப்பிறப்புல மிச்ச விஷயங்கள் நீங்க படிச்சு கொள்ளுவீங்க. சரிதானே? ரைட். பாத்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று கேள்வில இந்த கோணத்தை பிள்ளைகள் நீங்க ஒரு அல்பாண்டு வச்சீங்கன்றால், இந்த கோணத்தை ஒரு அல்பாண்டு வச்சீங்கன்றால் எங்களுக்கு இந்த முக்கோணத்தின் உச்சிகளை வந்து நாங்கள் ஒரு ஏபிசின்னு சொல்லி வச்சோம்னால், முக்கோணத்தின் உச்சிகளை ஒரு ஏபிசின்னு சொல்லி வச்சோம்னா பிள்ளைகள் நாங்க வளமையா எழுதுற நாங்க பிள்ளைகள் ஒரு சைன் அல்பாவை எழுதிக்கொள்ள இயலும் பிள்ளைகள், கொஸ் அல்பாவை எழுதிக்கொள்ள இயலும் பிள்ளைகள். அதே மாதிரி டேன் அல்பாவை உங்களால எழுதிக்கொள்ள இயலும், டேன் அல்பாவை உங்களால எழுதிக்கொள்ள இயலும். சரியா? டஃப்பா சொல்லிட்டு போறேன்னு. இந்த சைன் அல்பான்றது உண்மையில என்னத்தால தரப்படலாம்டா பிள்ளைகள், எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கத்தால தரப்படலாம்னு பார்த்தனாங்க. அப்ப எதிர்பக்கம்ன்றது ஏபியாக இருக்க போகுது, எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப இங்க செம்பக்கம் மாதிரி எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள் ஏசி என்றவர் இருக்க போறார், ஏசி என்றவர் இருக்க போறார் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கொஸ் அல்பாவை நாங்கள் எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று எழுதி கொள்ளலாம். அப்ப அயல் பக்கம் மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் என்ன, இந்த நீளம் பிசி என்றவர் இருக்க போறார். ஆகவே பிசியின் கீழ் செம்பக்கம் ஏசி என்றவர் வரப்போறார் போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த டேன் அல்பாவை நாங்கள் வெளிக்கொள்ளலாம் பிள்ளைகள், எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். ஆகவே எதிர்பக்கம் ஏபியாக இருக்க போகுது, எதிர்பக்கம் ஏபியாக இருக்க போகுது. அதே நேரம் அயல் பக்கம் மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் பிசி என்றவர் இருக்க போறார் பிள்ளைகள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? ஓகே. நீங்க இந்த முடிவுகள் எல்லாம் பிள்ளைகள் ஓஎல்ஏ நீங்க படிச்சிருப்பீங்க. சைன் அல்பா, கொஸ் அல்பா, டேன் அல்பான்றதை பற்றி எல்லாம் பிள்ளைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓமா இல்லையா? ஓ. இந்த ஏல பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க இதோட அடிஷனலா வந்து ஒரு 3 தொடர்பு பிள்ளைகள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுவீங்க. 3 தொடர்பு பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுவீங்க. அந்த 3 தொடர்பு பிள்ளைகள் இந்த 3ஓடையும் தொடர்புடையதாக வந்து இருக்க போகுது. இந்த 3ஓடையும் ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த தொடர்பு இருக்க போகுது. அந்த 3ம் என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள், ஒன்று செக் அல்பான்னு சொல்லி ஒன்றை படிச்சுக் கொள்வோம், ஒன்று செக் அல்பான்னு சொல்லி ஒன்றை படிச்சுக் கொள்வோம். இன்னொன்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் கொசைக்கன்னு சொல்லி படிச்சுக் கொள்வோம். கொசைக் அல்பா இதை சொல்லுவோம், செக் அல்பான்னு சொல்லி சொல்லுவோம். இதை சொல்லுவோம் பிள்ளைகள் கொசைக் அல்பான்னு சொல்லி சொல்லுவோம். அதே நேரம் பிள்ளைகள் ஹொட் அல்பான்னு சொல்லி இன்னொன்னு சொல்லி கொள்வோம், ஹொட் அல்பான்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3க்கும் நாங்கள் ஏற்கனவே படிச்ச இந்த 3க்கும் இடையில பிள்ளைகள் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் என்றால், இந்த செக் அல்பான்றது எங்களுக்கு என்னத்தால தரப்படலாம் என்றால், இந்த செக் அல்பான்றது என்னத்தால தரப்படலாம் என்றா பிள்ளைகள், இந்த கொஸ் அல்பாவின் தலைகீழ் பெருமானம், அதாவது 1/cos கொஸ் அல்பாவைத்தான் நாங்கள் போட்டுக்கொள்வோம் என்னென்றால் சைன் செக் அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். விளங்குதா? ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கொசைக் அல்பான்றது என்ன தாழ் தரப்படலாம் என்றால் இந்த சைன் அல்பாவின் தலைகீழ் பெருமானம், அதாவது 1/sin அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி இந்த ஹாட் அல்பாவை நாங்க போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள் tan அல்பாவின் தலைகீழ் பெருமானம். tan அல்பாவின் தலைகீழ் பெருமானம் என்ன? 1 tan அல்பான்னு சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்ப இதுதான் பிள்ளைகள் நாங்க திரிகோண கணிதத்துல படிக்க போற பிள்ளைகள் பேசிக் விஷயம்.
அப்ப எங்களுக்கு நீங்க ட்ரிக்னோமெட்ரியில பிள்ளைகள் நீங்க படிச்சு கொண்டு போவீங்க பிள்ளைகள், இந்த ஆரையும் பேஸ் பண்ணித்தான் பிள்ளைகள் நீங்கள் படிச்சு கொண்டு போவீங்க. ஒன்று என்ன, சைன் அல்பா, கொஸ் அல்பா, டேன் அல்பா. அடிஷனலா 3 வரப்போகுது, செக் அல்பா, கொசைக் அல்பா, ஹொட் அல்பான்றவர் வரப்போற. இந்த செக் அல்பான்றது வந்து பிள்ளைகள் ஒண்டிங்க கொஸ் அல்பாக இருக்க போகுது. இந்த கொசைக் அல்பான்றது பிள்ளைகள் ஒண்டிங்கிள் சைன் அல்பாவாக இருக்க போகுது. ஹொட் அல்பான்றது ஒண்டிங்கிள் டேன் அல்பாவாக இருக்க போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ள. இதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில பிள்ளைகள் ஒரு தொடர்பு கொண்டு நாங்கள் படிச்சு கொண்டோம்டா பிள்ளைகள் எங்கட கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பிள்ளைங்க இது ஆறுக்கும் இடையில சின்ன தொடர்புகள் இருக்க பிள்ளைகள், அந்த தொடர்பை வந்து நாங்க பார்த்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஓகேயா? ஓகே. இந்த டேன் அல்பாவை பிள்ளைகள் நாங்கள் என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் என்றால், டேன் அல்பாவை நாங்க என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் என்றால் சைன் அல்பாவிங்கள் கொஸ் அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? டேன் அல்பாவை நாங்க என்னென்னு போட்டுக்கொள்ளலாம் என்றா பிள்ளைகள் சைன் அல்பாவிங்கள் கொஸ் அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகேயா? ஓகே. இது வந்து முக்கியமான விஷயம். ரைட், ஓகேயா? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் பிள்ளைகள். நாங்க கடைசி அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்க ஒரு முடிவு ஒன்று படிச்சினாங்க. முக்கியமான முடிவுன்னு சொன்னாங்க. என்ன முடிவு? சைன் ஸ்கேட் அல்பா பிளஸ் கோஸ்கேட் அல்பா படிச்சினாங்க. சைன் ஸ்கேட் அல்பா பிளஸ் கோஸ்கேட் அல்பா இஸ் ஈக்குவல் டு ஒரு முடிவு படிச்சினாங்க. ஒன்று படிச்சினாங்க. சைன் ஸ்கேட் அல்பா பிளஸ் கோஸ்கேட் அல்பா இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று படிச்சினாங்க. அப்ப இந்த முடிவுகள் பிள்ளைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்ப திடீரென்று நான் கேட்பேன், கேள்வியில கேட்பேன், அப்ப இவருக்குரிய தொடர்புக்குரிய பெருமானம் என்ன என்றா நீங்க சொல்ல தெரியும். இதே மாதிரி பிள்ளைகள் 1 plus tan squared alpha பிள்ளைகள் நாங்க போட்டுக்கொள்ளலாம். என்னன்னு போட்டுக்கொள்ளலாம் என்றால் இந்த செக் ஸ்கேட் அல்பாவில போட்டுக்கொள்ளலாம். 1 plus tan squared alpha பிள்ளைகள் நாங்க போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் செக் ஸ்கேட் அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு பிள்ளைகள் நாங்க டிரைவ் பண்றதெல்லாம் பிள்ளைகள் நீங்க ட்ரிக்னோமெட்ரி என்ற பாடத்துல பிள்ளைகள் படிச்சு கொள்வீங்க. நான் உங்களுக்கு அந்த கேள்வி செய்யணும்ன்றதுக்காக பிள்ளைகள் இதுல இருக்கிற முடிவுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். சரியா? அந்த முடிவுகளை மட்டும் சொல்லி வச்சிருக்கிறேன். நீங்க மெமரைஸ் பண்ணாலும் ஓகே பிள்ளைகள். சும்மா நார்மலா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது என்ன, sin squared alpha plus cos squared alpha is equal to 1. 1 plus tan squared alpha is equal to sec squared alpha. இதே மாதிரி சேம் வே சிமிலர் 1 plus cot squared alpha is equal to ஒரே மாதிரி முடிவுகள்லாம் பிள்ளைகள் 1 plus cot squared alpha is equal to அப்ப என்ன வர போகுது? cosec squared alphaன்னு சொல்லி சொல்லுவான். cosec squared alphaன்னு சொல்லி கொள்ளுவான். முக்கியமான முடிவு. விளங்குதா? அப்ப இந்த 4 முடிவுகளும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய முடிவுகள். விளங்குதா? கேள்விகள் செய்ய பிள்ளைகள் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்த போற முடிவுகள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். ரைட், ஓகேயா? ஓகே. இப்ப நாங்க வளமையா படிக்க பிள்ளைகள் பாக்குற நாங்க சைன் அல்பா படிச்சிருக்கிறோம், கொஸ் அல்பா படிச்சிருக்கிறோம், டேன் அல்பான்றவரை படிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க என்னத்தை பார்க்க போறோம் என்றால் சைன் 2 அல்பா. சைன் 2 அல்பாண்ட இவருக்கு விளக்கம் என்ன? அல்பான்ற கோணத்தை ஒரு 2ஆல பெருக்கி வச்சிருக்கிறோம், மடங்கில எழுதி வச்சிருக்கிறோம், 2 மடங்கில எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப சைன் 2 அல்பாவை நாங்க என்ன எழுதி கொள்ளலாம் என்றால் அல்பாவில கதைச்சு கொள்ளலாம். அப்ப சைன் 2 அல்பாண்டு ஒரு தொடர்பு வந்துட்டு என்றால் அந்த சைன் 2 அல்பாவை அல்பாவில எழுத தெரியணும். என்ன எழுதலாம் என்றால் பிள்ளைகள் 2 sin alpha இன்டு கொஸ் அல்பான்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். 2 sin alpha இன்டு கொஸ் அல்பான்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. அவ sin 2 அல்பாவை என்ன எழுதி கொள்ளலாம்? 2 sin alpha அல்பாவில் எழுத போறேன். அப்ப 2 sin alpha இன்டு கொஸ் அல்பான்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். சேம் வே இந்த sin 2 அல்பாவை டேனில கதைக்க போறேன். அப்ப இந்த டேன் அல்பாவில கதைக்க போறேன். அந்த டேன் அல்பாவில கதைக்க உங்களுக்கு என்ன வரப்போகுதுண்டா பிள்ளைகள்? 2 tan alpha over 1 plus tan squared alphaன்னு சொல்லி நீங்க போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் பிள்ளைகள் நீங்க கேள்வியில பிள்ளைகள் டைரக்டா பயன்படுத்தக்கூடிய தொடர்புகள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். விளங்குதா? டைரக்டா பயன்படுத்த போற முடிவுகள் பிள்ளைகள் இந்த பாடமண்ட இல்ல, நீங்க ட்ரிக்னோமெட்ரி என்ற பாடமண்ட என்ன வேற ஏதாவது பாடமண்டாலும் இந்த முடிவுகள் வந்து நீங்க டைரக்டா பயன்படுத்திக் கொள்வீங்க. அப்ப மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். மெமரைஸ் பண்றதுக்கு ஒன்றுமே இல்ல, சொல்றேன். விளங்குது? அப்ப sin 2 alpha என்னன்னு போடலாம் என்றால் 2 tan alpha over 1 plus tan squared alphaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகேயா? ஓகே. அப்ப sin 2 alpha பற்றி கதைச்சோம்னா பிள்ளைகள் நாங்க அடுத்து என்னதை பற்றி கதைக்க போறோம்? ஒரு cos 2 alpha பற்றி கதைக்கலாம். cos 2 alpha இந்த cos 2 alphaவை நாங்க என்னன்னு எழுதலாம் என்றாலாம் பிள்ளைகள்? cos 2 alphaவை என்னன்னு எழுதலாம் என்றாலாம் cos squared alpha minus sin squared alphaன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம்.
சரியா? அப்ப நீங்க இத பிள்ளைகள் நீங்க ட்ரஃபா வந்த பிள்ளைகள் ஒரு நோட் எடுத்து பிள்ளைகள் அதுல வந்து இவ்வளத்தையும் வந்து ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? திரும்ப திரும்ப கேள்வி செய்ய பிள்ளைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடும். கேள்விகள் செய்யல இது பிள்ளைகள் உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ரைட், ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இப்ப நார்மலா ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. cos 2 alpha என்ன எழுதலாம் என்றாலும் cos squared alpha minus sin squared alpha ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அதே நேரம் சேம் வே இந்த cos 2 alpha-வை தனிய சைனில மட்டும் கதைக்க போறோம். அவ தனிய சைனில மட்டும் கதைச்சா பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போறவர் இந்த cos 2 alpha-வை நாங்கள் எழுதி கொள்ளலாம் 1 minus 2 sin squared alpha ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். 1 minus 2 sin squared alpha ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். சேம் வே cos 2 alpha-வை கொஸ்ல கதைச்சு கொள்ளலாம் பிள்ளைகள். cos alpha-வில கதைச்சு கொள்ளலாம். அப்ப cos alpha-வில கதைச்சீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது என்றால் 2 cos squared alpha minus 1 ன்னு சொல்லி வரப்போகுது. 2 cos squared alpha minus 1 ன்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே இந்த மூன்று முடிவுகளும், அதாவது இந்த ரெண்டுக்கு முடிய முடிவுகளும் பிள்ளைகள் கட்டாயம் தெரியணும். அப்ப உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய பிள்ளைகள் இந்த முடிவு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தோம் என்றால் இந்த முடிவு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 2 மடங்குல இருக்கேக்கல, அதாவது மடங்கு கோணத்துல இருக்கேக்கல, 2 alpha-வில இருக்கேக்கல அவரை அரக்கோணத்துல போட தெரியணும். அவ 2 alpha-வின் அரக்கோணம் என்ன? ஆல்பா. 2 alpha-வை 2ஆல பிரிச்சீங்க என்றால் ஆல்பா. அப்ப அரக்கோணத்துல போட்டுக்கொள்ளலாம். ஓகேயா? ஓகே. சேம் வே இந்த cos 2 alpha பிள்ளைகள் நாங்க tan-ல கதைச்சு கொள்ளலாமாம. cos 2 alpha-வை tan-ல கதைச்சு கொள்ளலாம். tan-ல கதைச்சோம் என்றால் எங்களுக்கு வரப்போறவர் 1 minus tan squared alpha over 1 plus tan squared alpha ன்னு சொல்லி வரப்போகுதாம். விளங்குதா? 1 minus tan squared alpha over 1 plus tan squared alpha ன்னு சொல்லி வரப்போகுது. முக்கியமான முடிவுகள். ரைட், ஓகேயா? ஓகே. இதே மாதிரி பிள்ளைகள் tan 2 alpha-வை, அதாவது அல்பாவின் 2 மடங்கு டபுள் மடங்குல இருக்க போகுது tan 2 alpha-வை. அந்த tan 2 alpha-வை நாங்கள் அரக்கோணத்தில் கதைச்சோம் என்றால் அல்பாவில கதைச்சோம் என்றால் என்னென்னு எழுதலாம் என்றால் 2 tan alpha over 1 minus tan squared alpha ன்னு சொல்லி வரப்போகுது. 1 minus tan squared alpha ன்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? அப்ப இவ்வளா முடிவுகளும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள். இதை விட பிள்ளைகள் மிச்ச முடிவுகள் பிள்ளைகள் கொஞ்சம் கிடக்குது. அது பிள்ளைகள் நான் தேவையான நேரம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன். இவ்வளத்தையும் நீங்க இப்ப என்ன செய்யணும் என்றால் ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. சரியா? அதாவது என்ன, முதலாவது sin alpha, cos alpha, tan alpha தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து பிள்ளைகள் sec alpha என்ன, cosec alpha என்ன, cot alpha என்ன பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து tan alpha-வை sin alpha-விங்க cos alpha தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் இந்த மூன்று முடிவுகளும் கட்டாயமான முடிவுகள். எல்லா கேள்வியிலையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். நாங்கள் sin squared alpha plus cos squared alpha is equal to 1. 1 plus tan squared alpha is equal to sec squared alpha. 1 plus cot squared alpha is equal to cosec squared alpha. சேம் வே ஒரு 2 மடங்குல இருக்கேக்கல, அதாவது நாங்க வளமையா அல்பாவில கதைச்சு நாங்கள் உங்களுக்கு ஒரு 2 அல்பாண்டு வார சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் அவரை அல்பாவில கதைச்சு கொள்ளலாம். என்னண்டு sin 2 alpha-வை 2 sin alpha cos alpha எழுதி கொள்ளலாம். அதே நேரம் அந்த sin 2 alpha-வை 2 tan alpha over 1 plus tan squared alpha ன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் cos 2 alpha எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி தான் tan 2 alpha எழுதி கொள்ளலாம். அவ இந்த முடிவுகளை பிள்ளைகள் ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. ரைட், ஓகேயா? ரைட், ஓகேண்டா பிள்ளைகள். இதே ஒருக்கா சப்பா வந்து ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க இந்த பாடத்தோட கண்டினியூவா வந்து நோட் பண்ணி கொண்டாலும் ஓகே, இல்லாட்டி ஒரு ட்ரஃபா வந்து நீங்க உங்களுக்கு விளங்கின மாதிரி இவ்வளத்தையும் ஒருக்கா நோட் பண்ணி கொண்டாலும் ஓகே. சரியா? உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க இவரை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆனா இந்த முடிவுகள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். கேள்வியல் செய்யல நாங்க டைரக்டா பயன்படுத்துவோம். சரிதான்? அப்ப நீங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். ரைட், ஓகேயா? ஓகேண்டா ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க பிள்ளைகள் எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எங்களோட கேள்விக்கு போய்கொள்வாங்க. எங்களோட கேள்வி எழுத போய்கொள்வோம். ஏற்கனவே நான் டியூட் வந்து அனுப்பிட்டேன். அனுப்பினா பிள்ளைகள் நீங்க அப்படியே வச்சிருக்கிறீங்களா? அதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கணும். என்ன கையில வச்சிருக்கணும் டியூட்டை.
ஓகேண்டா இது எழுதி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுவோமே, அதாவது கேள்விக்கு போய்க்கொள்ளுவோம். நீங்க இதை நோட் பண்ணி கொண்டிருக்கீங்களே, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. விளங்குதா? எழுதினா பிள்ளைகள் எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. மெசேஜ் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், நீங்க இப்ப கேள்விக்கு வரலாமா? இப்ப கேள்விக்கு வரலாம் பிள்ளைகள். இவ்வளவு முடிவுகளும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தான். இப்ப நான் ஏன் இது இப்ப சொன்னாண்டா பிள்ளைகள், இப்ப நாங்க கேள்விகள் பிள்ளைகள் நாங்க செய்து கொண்டு போய்க்கல, சில இடங்கள்ல இதுக்குரிய முடிவுகள் பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனடா நீங்க பாருங்க, நாங்க அந்த முதலாவது அந்த ரிலேட்டிவ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பிள்ளைகள் காணேக்கல, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் விளையில் விசை காணேக்கல இந்த முடிவை பயன்படுத்தினாங்க. நான் அந்த இடத்துல இவரை நான் சொல்லிட்டு போனான். இப்ப நான் எல்லாத்தையும் சமரியா உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த முடிவுகளை நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப இப்படி ஒரு கேள்வி இது வந்துட்டுதுன்னா நாங்க என்ன டைரக்டா போட்டுக்கொள்வோம். அப்ப என்ன சயின்ஸ் கேட் அல்பா பிளஸ் கொஸ்கேட் அல்பான்னு சொல்லி ஏதோ ஒரு வடிவத்துல வந்துட்டு என்றால் உடனே அவருக்கு பதிலாக என்னதை போட்டுக்கொள்ளலாம் என்றால் ஒன்றை போட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? அப்ப அந்த இதுக்காகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த முடிவுகளை வந்து பார்த்து வச்சிருக்கிறோம். ரைட், ஓகே. ஓகே ஓகேண்டா பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் கடைசியா லாஸ்ட் கிளாஸ்ல பிள்ளைகள் முதலாவது கேள்வி நாங்க பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேண்டா 2வது கேள்விக்கு வாங்குவேன். ஓகேண்டா பிள்ளைகள் 2வது கேள்விக்கு வாங்குவேன். ஓகேண்டா 2வது கேள்விக்கு வாங்க. 2வது கேள்விக்கு வாங்குவேன். 2வது கேள்விக்கு வாங்க. இந்த முடிவுகளை பிள்ளைகள் நீங்க மறக்க கூடாது. இந்த முடிவுகள் பறக்கக்கூடாது. ட்ரிகோனோமெட்ரியில இருக்கிற முடிவுகளை பிள்ளைகள் மறக்க கூடாது. ரைட், அதுக்கு முன்ன பிள்ளைகள் ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு 2 விசைகள் தாக்கல, 2 விசைகள் தாக்கல, அந்த 2 விசைகளுக்குமான விளையில் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பிள்ளைகள் நாங்க ஒரு வடிவத்தில் எழுதினாங்க. ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம், என்ன வடிவத்தில் எழுதினாங்க? 2 ஃபோர்ஸ் வந்து தாக்கேக்க பிள்ளைகள், 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு புள்ளியில தாக்கேக்கல, அதுக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பிள்ளைகள் ஒரு வடிவத்தை எழுதி வச்சிருக்கிறோம். என்ன வடிவத்தில் எழுதினாங்க? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். கர்ஷனா சார், சொல்லுங்க பாப்போம். ஆர் ஸ்கேட் சமன் பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் பிளஸ் 2pq cos theta. 2pq cos theta. ரைட். அடுத்த ஆள் எஸ் கனிஷ்கா அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். எஸ் கனிஷ்கா அன்மியூட் பண்ணி போட்டு நாங்க அந்த 2க்குமான அந்த விளையில் விசை வந்து கிடையோட ஆக்குற கோணத்துக்கு வந்து நாங்க ஒரு தொடர் கொண்டு படிச்சினாங்க. உடனே கொப்பியை பிரடி பாக்குறேன் இல்லையா? உடனே கொப்பியை பிரடி பார்த்து போட்டு பார்த்து பார்த்து சொல்றீங்க. பிறகு ஸ்பாட்ல நீங்க சொல்லணும். எனக்கு தெரியாதானே, அப்ப நீங்க உடனே பிறகு பார்த்து போட்டு சொல்றது என்ன? அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க சொல்லணும். அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம்.
ரைட். ஜேஎஃப் கனிஷ்கா, ஜேஎஃப் கனிஷ்கா சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணி போட்டு. ஜேஎஃப் கனிஷ்கா. ரெண்டு விசைகள், ரெண்டு ஃபோர்ஸ் வந்து தாக்கல, அந்த ஃபோர்ஸுக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து நாங்க ஹொரிசோண்டலோட ஒரு ஆக்சிஸ் ஆக போதுன்னு சொல்லி படிச்சினாங்க, ஒரு ஆங்கிள் ஆக்க போதுன்னு படிச்சினாங்க. அந்த ஆங்கிளுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ரெண்டு தொடர்பு தான் நாங்க படிச்சினாங்க. அந்த ரெண்டை வச்சுதான் நாங்க கேள்வி செய்ய போறோம். ஜேஎஃப் கனிஷ்கா அட்மிட் பண்ணணும். நேசகி அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். நேசகி, நேசகி அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். நேசகி சொல்லுங்க பாப்போம். கிடையோட ஆக்குற கோணத்துக்கு வந்து நாங்க ஒரு தொடர்பு ஒன்று படிச்சினாங்க. என்ன தொடர்பு? ரைட், ஓகே. அவ்வளவுதானே பிள்ளைகள். இதுக்கு என்னதுக்கு நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அட்மிட் பண்றதுக்கு பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இதுல இருக்கிறது வந்து பிள்ளைகள் கன பேரும் இல்ல, இருக்கிறது ஒரு 10-15 பேர் கிட்ட தான் பிள்ளைகள் இருக்கிறீங்க. இதுக்குள்ளே நீங்கள் அட்மிட் பண்ணி போட்டு கதைக்கிறது பயப்பட்டீங்கடா பிள்ளைகள் ஒரு கஷ்டம். நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும்டா பிள்ளைகள் கட்ஸா வந்து கதைக்க பழகணும். விளங்குதா? அதை இந்த இடத்துல இருந்து நீங்க பழகி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க ரெண்டு தொடர் பார்த்துனாங்க பிள்ளைகள். ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்துனாங்க, அதாவது ரெண்டு விசைகள் தாக்கல, அந்த ரெண்டு விசைகளுக்குமான விளையல் விசைய பிள்ளைகள் நாங்க எழுத பழகினாங்க. என்னண்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட், பி ஸ்கேட் பிளஸ் பி கியூ ஸ்கேட் பிளஸ் 2pq cos θன்னு சொல்லி படிச்சினாங்க, பிளஸ் 2pq cos θன்னு சொல்லி படிச்சினாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பிள்ளைகள் ஒரு ஹொரிசோண்டல் ஆக்சிஸோட கிடையாக ஒரு ஆங்கிள் ஆகல, கிடையாக ஒரு ஆங்கிள் ஆகல. இந்த ஆங்கிள் ஆல்பாவை பிள்ளைகள் நாங்க எழுத படிச்சினாங்க, ஆங்கிள் ஆல்பாவை எழுத படிச்சினாங்க. என்னண்டு tan inverse, என்ன எழுத படிச்சினாங்க? tan inverse q sin theta over p plus q cos thetaன்னு சொல்லி படிச்சினாங்க. ஓமா இல்லையா? அப்ப இந்த முடிவுகளை பிள்ளைகள் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. சரியா? ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்க என்றால் டிரெக்டா வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். அப்ப கேள்வியல் வரைக்க பிள்ளைகள் டிரெக்டா வந்து நாங்கள் கேள்வி வந்து செய்துட்டு போகலாம். சரிதானே? இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், நாங்கள் இப்ப கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்வி இருக்கா பார்த்து கொள்வோம். ரெண்டாவது கேள்வியை பார்த்து கொள்வோம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கடா பிள்ளைகள்? பீக்கம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3p எனும் இரு விசைகள் துணிக்கு ஒன்றில் 30 பாகை கோணத்தில் தாக்கும் போது அப்ப சொல்லியிருக்கிறான் பிள்ளைகள் ரெண்டு விசைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விசைய பாத்தீங்கன்னா பி என்ற விசையாக இருக்க போகுது. இன்னொரு விசைய பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு துணிக்கையில இன்னொரு விசை தாக்க போகுது பிள்ளைகள். வர்க்கமூலம் 3p என்ற விசை தாக்க போகுதாம். வர்க்கமூலம் 3p என்ற விசை வந்து தாக்க போகுது. அதே நேரம் பிள்ளைகள் அந்த வர்க்கமூலம் 3pக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து பிள்ளைகள் தந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தந்திருக்கிறாங்க. 30 பாகை என்று தந்திருக்கிறான். அப்படி திரைக்கல்ல முதலாவது என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள்? அவ்விரு விசைகளின் விளையல் விசையை காணட்டுமா? விளையல் விசை நாங்க டிரெக்டாவே பிள்ளைகள் எழுதி கொள்ளலாம். விளையல் விசை நாங்க என்னென்ன படிச்சினாங்க? ஆறு படிச்சினாங்க. அந்த ஆறை வந்து காண போறோம். ஆறு என்னென்ன எழுதலாம் படிச்சினாங்க? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் பிளஸ் 2pq cos θன்னு படிச்சினாங்க. ஆனா இங்க பி மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் என்ன? இந்த பி என்றவர் இருக்கிறார். ஆகவே நாங்க போட்டுக்கொள்ளலாம், பி என்று சொல்லி போட்டுக்கொள்ளலாம். ஆகவே பி ஸ்கொயர்னு சொல்லி வரப்போ சக இங்க கியூ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? வர்க்கமூலம் 3p இருக்க போகுது. கியூ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? இந்த வர்க்கமூலம் 3p இருக்க போகுது. அவருக்கு நாங்க என்ன எடுக்க போறோம்? ஒரு வர்க்கம் வந்து எடுக்க போறோம். ஆக வர்க்கமூலம் 3p முழுவதின் வர்க்கம் என்றவர் வர போறார். அது சக 2 மடங்கு pq cos θ. அப்ப p என்றைக்க p மாதிரி p தான் இருக்குது, போட்டுக்கொள்ளலாம். இங்க q மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் என்ன? வர்க்கமூலம் 3p என்றவர் இருக்கிற, போட்டுக்கொள்ளலாம். அது தர cos θ. அந்த cos θவில பிள்ளைகள் தீட்டான்றது என்னன்னு படிச்சினாங்க? அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம், அந்த ரெண்டு ஃபோர்ஸஸுக்கும் இடைப்பட்ட
ஆங்கிள் என்று படிச்சினாங்க. ஆகவே இங்க என்ன வரப்போகுது 30 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே போட்டுக்கொள்ளலாம் cos 30 பாகைன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். போமா இல்லையா? ஓ அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் சின்ன ஒரு சிம்பிளிபிகேஷன் தான் நாங்க செய்ய போறோம். சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று செய்தோம்டா பிள்ளைகள் பி வர்க்கம் அப்படியே இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கட்டும். இந்த வர்க்கம் மூலம் 3 பி பிள்ளைகள் நாங்கள் வர்க்கப்படுத்தினோம்டாங்களை வரப்போறவர் 3 பி வர்க்கம் என்று வரப்போகுது. சக இந்த ரெண்ட அப்படியே வச்சுக்கொள்வோம் பிள்ளைகள், ரெண்டை அப்படியே வச்சுக்கொள்வோம். இந்த பியால பெருக்க வாரவர் பிள்ளைகள் பி வர்க்கம் சொல்லி வரப்போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கம் மூலம் 3 இருக்கு. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் cos 30 பாகையின் பெருமானம் OL எல்லாம் படிச்சிருப்பீங்க. cos 30 பாகையின் பெருமானம் என்ன? வர்க்கமூலம் 3 2 தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு கோணங்களின் பெருமானங்களும் தெரிஞ்சிருக்கணும். வர்க்கமூலம் 3 2 இருக்க போகுது. அப்படியே நீங்க பெருமானங்களை போட்டு சுருக்கினீங்க என்றால் இந்த ரெண்டையும் நாங்கள் வெட்டி கொள்ளலாம். அதே நேரம் இந்த வர்க்கமூலம் 3 பெருக்கினோம்னா 3 வரப்போகுது. ஆகவே இதுல இருந்து இந்த 6 கண்டமண்டா பிள்ளைகள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன வரப்போகுது? இந்த வர்க்கமூலம் 3 பெருக்கினோம்னா 3 வரப்போகுது. அந்த 3 பி வர்க்கத்தால கூட்டினோம்னால் 6 பி வர்க்கம் வரப்போகுது. அந்த 6 பி வர்க்கத்தை ஒரு பி வர்க்கத்தால கூட்டினோம்னால் 7 மடங்கு பி வர்க்கம் சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாம். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த 7 மடங்கு பி வர்க்கத்துக்கு பிள்ளைகள் நாங்க தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கல, இந்த 7க்கு தனியா ஸ்கொயர் ரூட் வரப்போகுது. 7க்கு தனியா ஸ்கொயர் ரூட் வரப்போகுது. அதே நேரம் இந்த பி வர்க்கத்துக்கு தனியா ஸ்கொயர் ரூட் வரைக்கல, அந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் எட்டுப்படையல. எங்களுக்கு வரப்போறவர் என்ன? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 7 பின்னு சொல்லி வரப்போகுது. ஆக எங்களை முதலாவது காண சொன்னவன் என்ன? அல்பாவை விளையல் விசை ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து காண சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. அப்ப இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் திசையையும் வந்து காணட்டுமா. அப்ப விளையல் விசையின் பெருமனையும் திசையையும் காண போறோம். அவ திசையும் காணிக்க பிள்ளைகள் நாங்க படிச்சினாங்க. எங்கட திசை நாங்க என்னென்ன படிச்சினாங்க? அல்பா வந்து என்னென்ன எழுதலாம்னு படிச்சினாங்க. அல்பா இஸ் ஈக்குவல் டு tan inverse q sin theta வரப்போகுது. q மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? q மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? வர்க்கமூலம் 3 பி இருக்க போகுது. q மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் வர்க்கமூலம் 3 பி இருக்க போகுது. அதே நேரம் தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் 30 பாகை என்றவர் இருக்க போற சின்ன ஒரு சுருக்கல் அவ்வளவுதான். ஆகவே வர்க்கமூலம் 3 பி sin 30 பாகை என்று சொல்லி வரப்போகுது. அதன் கீழ் பி சக q cos theta. அப்ப பி மாதிரி எங்களுக்கு பி தான் இருக்குது, போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. q cos theta. அப்ப q மாதிரி எங்களுக்கு என்ன வரப்போகுது? q மாதிரி வர்க்கமூலம் 3 பி பிள்ளைகள், வர்க்கமூலம் 3 பி அது தர cos thetaக்கு பதிலாக என்னதை போட போறோம்? தீட்டா மாதிரி எங்களுக்கு இருக்க போறவர் 30 பாகை. ஏனென்றா தீட்டாவின் மீனிங் வந்து பிள்ளைகள் அந்த ரெண்டு ஃபோர்ஸஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். அப்ப ஆங்கிள் பிட்வீன் தி டூ ஃபோர்ஸஸ் விளங்குதா? அப்ப ரெண்டு ஃபோர்ஸஸுக்கும் இடைப்பட்ட கோணம். அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய வச்சிருக்கிறோம்? போட்டு வச்சிருக்கிறோம். அப்படி போட்டு சுருக்கிறதான வேலை சுருக்கிறோம்டா பிள்ளைகள். alpha is equal to tan inverse. tan inverse உள்ளுக்குள்ள நாங்க கொஞ்சம் சுருக்கல் ஒன்று செய்யலாம் போல இருக்க பிள்ளைகள், சுருக்கல் செய்யலாம் போல இருக்குது. வர்க்கமூலம் 3 பியை அப்படியே வச்சுக்கொண்டு sin 30 பாகையின் பெருமானம் என்ன? sin 30 பாகையின் பெருமானம் என்ன? half போட்டுக்கொள்ளலாம். அதன் கீழ் பி சக வர்க்கமூலம் 3 பி என்றவர் அப்படியே இருக்க போற. அதே மாதிரி பிள்ளைகள் cos 30 பாகைக்குரிய பெருமானம் என்ன? cos 30 பாகைக்குரிய பெருமானம் தெரியும். வர்க்கமூலம் 3 2 போட்டுக்கொள்ளலாம். அப்படியே போட்டு சுருக்கிறதான பிள்ளைகள் வேலை அப்படியே போட்டு சுருக்கணும் என்றால் alpha is equal to tan inverse இல்ல. இப்ப ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த வர்க்கமூலம் 3 பெருக்கணும் என்றால் 3 வரப்போகுது. அப்ப அந்த 3 2 பியையும் கூட்டணும் என்றா பிள்ளைகள் எங்களை வரப்போறவர் என்ன வரப்போகுது? 3 2 பியையும் கூட்டணும் என்றா எங்களை வரப்போறவர் என்ன வரப்போகுது? நான் நினைக்கிறேன் 2 பெருக்க பிள்ளைகள் 2 வரப்போகுது. அந்த 2 3 கூட்டைகள்ல 5 பின்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே 5 பிங்கள் 2 சொல்லி வரப்போகுது. அதை விட பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேலே இருக்கிறவர் என்ன? வர்க்கமூலம் 3 பியின் கீழ் 2 சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாம். இதுல இருந்து பிள்ளைகள் சின்ன சுருக்கலாம் பிள்ளைகள், சுருக்கல். இந்த பியையும் வெட்டி கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம்? வெட்டி கொள்ளலாம். அப்படி வெட்டினம் என்றால் இப்ப அல்பாக்குரிய பெருமானம் என்னன்னு வரப்போகுது? tan inverse ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3 கீழ் 5 சொல்லி வரப்போகுது. இதைத்தானே பிள்ளைகள் எங்களை கேட்டவன். அது ஹொரிசோண்டலோட ஆக்கிர கோணம். அப்ப நீங்க எழுதி கொள்ளுவீங்க. ஆகவே எழுதி கொள்ளுவீங்களே ரிசல்டன் ஃபோர்ஸ் விளையல் விசை ரிசல்டன் ஃபோர்ஸ் வர்க்கமூலம் 7 பி
கிடையுடன் 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 என்றா கொரிசோண்டலோட கிடையுடன் tan inverse வர்க்கமூலம் 3/5 என்ற கோணத்தை ஆக்க போகுது. வர்க்கமூலம் 3 கீழ் 5 என்ற கோணத்தை ஆக்க போகுது. விளங்குதா? இதைத்தானே பிள்ளைகள் எங்களுக்கு கேட்டவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட்? ஓகே ஓகேண்ணா பிள்ளைகள் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்ணா பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேண்டா நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த வெளியே பார்த்துக்கொள்ளும். ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்குவ. எழுதிட்டு அடுத்த கேள்வி வாங்க. அப்ப இதுல பிள்ளைகள் கேள்வியில பிள்ளைகள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா என்ன? அவ முதல்ல விசைகளை குறிக்கிறோம். விசைகளை குறிச்சு போட்டு ஒரு தொடர்பண்டா பாவிச்சு விடுறான். விளையல் விசைக்கு ஒரு தொடர்பு உண்டு. அதே மாதிரி அது கிடையோட ஆக்கிர கோணம் அல்பாக்கு ஒரு தொடர்பு. சப்ஸ்டியூட் பண்றான், ஆன்சரையும் எடுக்கிறான், பிரதியிடுறான், விடிய எடுத்துக்கொள்றான். அவ்வளவுதான் வேலை. ரைட்? ஓகே ஓகேண்டா பிள்ளைகள் 3வது கேள்வியை ட்ரை பண்ணி கொள்ளுங்க. அப்படியே உங்களை சொல்லுங்க. இதுல கிடைநிலை குத்து எப்படி பாக்குறது சார்? கிடைநிலை குத்துவா ஆம் சார். இது வந்து நான் முதல் கிளாஸ்லயும் சொன்னான்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே. இது ஒருக்கா நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணா நாங்க மேலதிகமா ஒரு விஷயம், அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நாங்க பார்த்துனாங்கல்ல, ரெண்டாலும் ஒருக்கா திருப்பொருக்கா பார்த்து கொள்வோம். திருப்பொருக்கா பார்த்து கொள்வோம். இவ கிடையன்றதின் விளக்கம் என்னடா? கிடையண்டா என்ன? கிடத்துறது. கிடத்துறண்டா என்ன? கிடையாக இருக்க போகுது. இதைத்தான் நாங்க கிடையன்னு சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் கிடையன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நாங்க சொல்ல போய்க்கல எக்ஸ்ஹெச்ன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நாங்க எக்ஸ்ஹெச் வைஹெச் பத்தி கதை கேட்கல. எங்கட எக்ஸ்ஹெச் நாங்க சொல்லுவோம் என்னண்டு ஒரு கிடையச்சன்னு சொல்லி சொல்லிக் கொள்ளலாம். அவ கிடையச்சன்னு சொல்லிக்கல நாங்க நிலைக்குத்து மாதிரி நாங்கள் என்னதை கருதி கொள்ளலாம்டா எங்கட வைஹெச்னு சொல்லி கருதி கொள்ளலாம். அவ நீங்க கிடை நிலையன்னு சொல்லி குழம்புல நீங்க இதை கருதி கொண்டீங்க என்றால் ஓகே. ஒன்று எக்ஸ்ஹெச் கருதி கொள்ளலாம், இன்னொன்று வைஹெச் கருதி கொள்ளலாம். அப்ப எக்ஸ்ஹெச் வந்து எப்படி இருக்க போகுது? கிடையாக இருக்க போகுது. வைஹெச் எப்படி இருக்க போகுது என்றால் நிலைக்குத்தாக இருக்க போகுது. ரைட் ஓகேயா? இப்ப இதே தான் பிள்ளைகள் நாங்க கடைசி கிளாஸ்ல ஒன்று பார்த்துனாங்க என்னென்றால் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆர்ன்ற ஃபோர்ஸ் வந்து கிடையோட அல்பான்ற கோணம் ஆக்கேக்கல்ல, கிடையோட அல்பான்ற கோணம் ஆக்கேக்கல்ல இந்த ஆர்ன்ற ஃபோர்ஸை வந்து நாங்கள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான 2 கூறுகளாக பிரிக்கலாம்னு படிச்சினாங்க. நான் திரும்பவும் சொல்லிக் கொள்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னான் திரும்பவும் ஒருக்கா சொல்லிக் கொள்றேன். அப்போ ஒன்றுக்கொண்டு செங்குத்தான 2 கூறுகளாக நாங்கள் பிரிக்கல. இந்த ஆர்ன்றவர் நாங்க என்ன செய்ய போறோம்னா கிடத்த போறோம். அப்ப கிடத்த போறோம்னா எங்க கொண்டு போறோம்? எங்கட கிடையான இந்த எக்ஸ்ஹெச் சார்பா வந்து நாங்க இப்ப கொண்டு போறோம். ஏன் இந்த அல்பான்றவர் எங்க இருந்திருக்கு? இந்த கிடையில இருந்துதான் அல்பா கோணம் வந்து இருக்குது. அப்ப கிடத்த போறோம். அப்ப கிடத்தேக்கு இல்ல நாங்க படிச்சினாங்க. அப்ப இந்த ஆர்ன்றவரை அல்பா கோணம் நோக்கி கிடத்த போறோம். அப்ப கிடத்தேக்கு இல்ல எங்களை வரப்போறவர் என்ன? ஆர் கொஸ் அல்பான்றவர் வரப்போற போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? நிமித்த போறோம் என்றால் இந்த ஆர்ன்ற ஃபோர்ஸ அல்பா சார்பாக இப்ப என்ன செய்ய போறோம்? நிமித்த போறோம். இப்படியே இருக்கிற ஆர்ன்றவரை அப்படியே மேல கொண்டு வாங்க. இப்ப இப்படி இருக்கிற ஆரை அப்படியே நீட்டி கொண்டு இங்கால வாங்க. அப்ப அம்புக்குறி விளங்குதா? இதுல இருக்கிற ஆரை அப்படியே அம்புக்குறி வழியா பிள்ளைகள் அப்படியே நீங்க மேல கொண்டு வந்தீங்க என்றால் எங்களுக்கு இந்த இடத்துல இருக்க போற ஃபோர்ஸை வந்து நாங்கள் இப்ப என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? ஆர் சைன் அல்பான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இப்ப கிடத்த போறேன். கிடத்தேக்கில்ல இந்த ஆர்ன்ற ஃபோர்ஸை நான் இப்ப கிடத்த போறேன். அப்ப கிடத்தேக்கில் எங்க காண கொன்றோனும்? கிடைக்கு கொன்றோனும். கிடைக்கு எக்ஸ்ஹெச் கொன்றோனும். அப்ப கிடத்தேக்கில்ல ஆர் கொஸ் அல்பான்னு வரப்போகுது, நிமித்தேக்கில்ல ஆர் சைன் அல்பான்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? அப்ப நாங்க வளமையாவே என்ன எழுதுறோம்? நாங்கள் ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் ஒன்று எழுதுறோம் என்றால் அதை கிடையச்சோட தான் நாங்கள் எழுதி கொள்றோம். அதாவது எக்ஸ்ஹெச்சோட தான் நாங்கள் எழுதி கொள்றோம். அப்ப எக்ஸ்ஹெச்சோட எழுதுறபடியால நாங்கள் அது கிடையோட எவ்வளவு கோணம் ஆக்கும்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்ப கிடையோட tan இன்வெர்ஸ் வர்க்கமூலம் 3/5 என்ற பெருமானத்தை எடுக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கொண்டாச்சு. அப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இந்த விசை பிரிப்புகள் வந்து பிள்ளைகள் கட்டாயம் முக்கியம் பிள்ளைகள். விளங்குதா? நீங்க இந்த இடத்துல இல்ல பிள்ளைகள் நீங்க பிறகு உங்களோட பாடங்க பிள்ளைகள் அங்க உராய்வு விசைகள், அது மூட்டிய கோள்கள் அதெல்லாம் படிக்க பிள்ளைகள் இந்த விஷயங்கள் பிள்ளைகள் நீங்க அடிக்கடி பயன்படுத்திக் கொள்வீங்க.
ஒரு தனி விசை ஒன்று இருக்க பிள்ளைகள் அந்த தனி விசைய பிள்ளைகள் ஒன்று கொண்டு செங்குத்தான 2 விசைகளா பிள்ளைகள் உங்களுக்கு போட தெரியணும். அவ போடேகல்ல எங்கட அல்பான்ற கோணத்தை பார்க்கணும். இந்த அல்பான்ற கோணம் யார் சார்பாக இருக்க போகுது? கிடையா இருக்க போகுது. கிடையில இருந்து ஒரு அல்பா கோணம் தள்ளித்தான் இந்த ஆறுன்ற விளைவில் வந்திருக்க போகுது. அப்ப விளைவில் இருக்கேக்கில்ல அவரை கிடத்தேக்கில்ல ஆர் கொஸ் அல்பான்றவர் வர போறார். அதே நேரம் நிமித்தேக்கில்ல ஆர் சைன் அல்பான்னு சொல்லி வரப்போகுது. எங்கட அம்புக்குறி வழியா நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு. அம்புக்குறி வழியா பாக்கல இவரை பாத்தீங்கன்னா கிடத்த போறோம் படுத்த போறோம். அதே நேரம் இவரை பாத்தீங்கன்னா நிமித்திர மாதிரி வருது. என்ன ஆறுன்ற போர்ஸை வந்து அப்படியே நிமித்த போறோம். நீங்க கையை வந்து அசைச்சு பாத்தீங்கன்னா விளங்கு. உங்களோட கையை வந்து ஒரு கிடையோட ஒரு அல்பான்ற சாய்வில நீங்க கிடத்தி வச்சிருந்தீங்க என்றால் அவரை கிடத்த போறோம். அவ கிடத்தேக்கல கிடையா வர போகுது. அதப்புறம் என்ன செய்ய போறோம்? நிமித்த போறோம். அவ நிமித்தேக்கல ஆர் சைன் அல்பாண்டு வரப்போகுது. அவ நான் இந்த அம்புக்குறியில போட்ட ஆங்கிளின் படி வந்து நீங்க நிமித்தி அல்லது கிடத்தி பாத்தீங்க என்றால் அதுக்குரிய பெருமானத்தை போட்டுக்கொள்ளலாம். அவ கிடத்தேக்க வரப்போறவர் ஆர் கொஸ் அல்பாண்டு வரப்போகுது. நிமித்தேகல வர போறவர் ஆர் சைன் அல்பான்னு சொல்லி வரப்போ. ரைட், ஓகேயா? ரைட், ஓகேண்டா இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு இதுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் பிள்ளைகள் விளங்கணும். ஏன்னா விசை பிரிப்புகள் வந்து பிள்ளைகள் கட்டாயம் முக்கியம். இப்ப நான் என்ன கேள்வி வைக்கிறேன் என்றால், இவ்வளவு கோணம் வந்து டீட்டாவாக இருக்க போகுதுன்னு சொல்லி வைப்போம். இவ்வளவு கோணம் டீட்டாவாக இருக்கல இந்த திசையில ஒரு ஆர்ன்ற போர்ஸ் வந்து தாக்குதண்டு வைப்போம். இந்த திசையில ஒரு ஆர்ன்ற போர்ஸ் தாக்கல இவரை ஒன்று கொண்டு செங்குத்தான 2 கூறுகளாக பிரிக்கல. இந்த ஆர்ன்ற போர்ஸ ஒன்று கொண்டு செங்குத்தான 2 கூறுகளாக பிரிக்கல எங்களுக்கு இந்த எக்ஸ்ல வர போறவர் என்ன பெருமானம் பெறப்போகுது, இந்த எக்ஸஸ்ல வர போறவர் என்ன பெருமானம் பெறப்போகுது. ரைட், விளங்கினாக்கள் ஒரு ஆள் வந்து அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வர போறது ஆர் சைன் தீட்டா. ஆர் சைன் தீட்டான்ற வர போற. வெரி குட். y அதே axis y எக்ஸஸ்ல வர போறவர் cos r cos ஆர் theta. கொஸ்டிட்டான்றவ வரப்போகுது. வெரி குட். அவ்வளவுதான் வேலை. பாருங்க, நாங்க என்ன சொன்னாங்க? இந்த ஆர்ன்றவரை கிடத்தோணும் நிமித்தோணும். யார் சார்பாக நிமித்த போறோம்? இந்த ஆங்கிள் சார்பாகத்தான் நாங்கள் நிமித்தோணும். கிடத்தோணும் நிமித்தோணும். அப்ப இந்த ஆர்ன்ற போர்ஸ இப்ப இந்த டீட்டான்ற ஆங்கிள் சார்பாக கிடத்த போறேன். அப்ப கிடத்தேக்கில இவ்வளவு கோணத்தால வர போறேன். அப்ப டீட்டான்ற ஆங்கிள் காண கிடத்த போறேன். அப்ப கிடத்தேக்க நாங்க படிச்சினாங்க. கிடத்தேக்கில வாரவர் ஆர் கொஸ்டிட்டான்னு படிச்சினாங்க. நிமித்தேக்குல வாரவர் ஆர் சைன் தீட்டான்னு சொல்லி படிச்சினாங்க. அப்ப நிமித்த போறோம். இந்த ஆர்ன்றவரை தீட்டான்ற ஆங்கிள் சார்பாக நிமித்த போறேன். ஆங்கிள் முக்கியம். அப்ப நிமித்தேக்குல இந்த எக்ஸஸ்ல வர போறவர் ஆர் சைன் தீட்டான்னு சொல்லி வர போறார். இந்த எக்ஸஸ்ல வர போறவர் ஆர் கோஸ் தீட்டான்னு சொல்லி வர போறார். இது விளங்குதா பிள்ளைகள்? இது குறிச்சது விளங்குதா? விளங்கினா பிள்ளைகள் ஒரு எல்லாரும் தம்சப்படியாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். இந்த கன்செப்ட் வந்து உங்களுக்கு விளங்கிடுதா பிள்ளைகள்? ஒரு தம்சப்படியாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். எல்லாரும் பிள்ளைகள் போட்டுக்கொள்ளணும். எல்லாரும் போட்டுக்கொள்ளணும். விளங்காதாக்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கேட்டுக்கொள்ளணும். அப்படி விளங்கினாக்கள் பிள்ளைகள் ஒரு தம்சப்படியாளம் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. மதுசன், உங்களை விளங்கிட்டுதா? மதுசன் ஓகேயா? மதுசன் ரைட், ஓகே. டவுட்கள் அப்படியே இருக்குமெண்டா பிள்ளைகள் நீங்க கேட்டுக்கொள்ளணுமே. ஏன்னா தெரியல, இப்ப உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்ப நீங்க எல்லாம் பிள்ளைகள் கேட்கணும். விளங்குதா? நீங்க கேட்டீங்கன்னா தான் நான் அந்த ஸ்பாட்லயே இப்ப இந்த ஹர்ஷனாண்ட பிள்ளை வந்து ஒரு டவுட் அண்டு ஏதோ ஒன்று கேட்டுச்சு. அப்ப கேட்கல அதுக்குரிய விளக்கம் வந்து பிள்ளைகள் நாங்க பார்த்துனாங்க. அப்ப அதுக்குரிய விளக்கம் மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஒன்று வரைக்கல நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் பிள்ளைகள் டவுட்களை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப உங்களுக்கு தெரியாத டவுட் கூட வேற யாராவது ஒரு அந்த டவுட்டை கேட்கல அந்த டவுட் மூலம் பிள்ளைகள் உங்களுக்கும் அந்த விஷயம் வந்து கிளியர் ஆகிக்கொள்ளும். ஓமா இல்லையா? நீங்க அந்த டவுட்டை வந்து வச்சிருக்காமல் இருந்திருப்பீங்க. ஆனா இன்னொரு பிள்ளை ஒரு டவுட் ஒன்றை கேட்கல. அந்த பிள்ளை கேட்கிற டவுட் காரணமா வந்து உங்களுக்கும் அந்த விஷயம் வந்து கிளியர் ஆகிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்குமா இருந்தால் பயப்படாம கேட்டுக்கொள்ளுங்க. அதை பழகிக்கொள்ளுங்க. ரைட்டா? ரைட், ஓகேண்டா பிள்ளைகள். மூன்றாவது கேள்விக்கு வாங்க. ஓகேண்டா மூன்றாவது கேள்விக்கு வாங்க. இதுல சரி பிள்ளை என்ற இதுக்கு பிள்ளைகள் கதையே இல்லையே. சரி பிள்ளை என்றதுக்கு கதையே இல்லை. நீங்க வந்து முதல்ல கட்ஸா சொல்ல பழகணும். ஒரு கேள்வி கேட்டா அதுக்குரிய பதில வந்து பிள்ளைகள் சொல்ல பழகணும். அது சரியோ பிள்ளையோன்றது அடுத்த கட்டம். நீங்க சொல்லணும் முதலாவது. அதான் முக்கியம். ஓகேண்டா பிள்ளைகள், மூன்றாவது கேள்விக்கு வாங்க. ஓகேண்டா மூன்றாவது கேள்விக்கு வாங்க.
ரைட் ஓகே ஓகேண்ணா பிள்ளைகள் மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் மீடியக்காரர்கள் பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்துல டியூட் இருக்குது, நீங்க ஒருக்கா வாசிச்சு கொள்ளுங்க, கேள்வியை வந்து வாசிச்சு கொள்ளுங்க. ரைட் ஓகே மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுவோம். மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி கேட்குதுண்டா பிள்ளைகள், பி கம கியூ என்ற இரு விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்கும் போது விலையில் ஒரு வடிவத்தில் தந்திருக்கிறாங்க, விலையில் ஒரு வடிவத்தில் தந்திருக்கிறாங்க. அப்ப கீறிக்கொள்வோம். ஒரு புள்ளி இருக்க போகுது, ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் வந்து பிள்ளைகள் தாக்க போகுது. ஒன்று பி என்ற விசை தாக்க போகுது, இன்னொன்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கியூ என்ற ஃபோர்ஸ் வந்து பிள்ளைகள் தாக்க போகுதான். அப்படி தாக்கல அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட கோணம், ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல, டீட்டா ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல இவருக்குரிய விலையில வந்து இப்ப தந்திருக்கிறான் பிள்ளைகள், விலையில தந்திருக்கிறான் ஆர் இஸ் ஈக்குவல் டு விலையில் தந்திருக்கிறான் என்னண்டு 5 மடங்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சொல்லி இருக்கிறான். 5 இன்டூ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சொல்லி இருக்கிறான். ரைட் ஓகேயா? ஓகே, நான் முதல்ல படத்துல குறிச்சாச்சு. அப்ப ஒரு விஷயம் ஒன்று சொல்றான்டா பிள்ளைகள், அதை வந்து ரஃபா வந்து ஒரு படத்துல குறிச்சு கொள்ளுங்க. குறிச்சாச்சு. சேம் வே அதே விசைகள் 90 மைனஸ் டீட்டாவில் தாக்கும் போது 90 மைனஸ் டீட்டாவில் தாக்கும் போது அப்ப நாங்கள் அதே விசைகளை பிள்ளைகள் நாங்கள் இப்ப கீற போறோம். அதே விசைகளை நாங்கள் இப்ப கீற போறோம், அதே விசைகளை குறிக்க போறோம். என்னண்டு 90 மைனஸ் டீட்டா. அப்ப இவ்வளவு கோணம் வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கேக்கில்ல. அப்ப இவ்வளவு வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கேக்கில்ல. இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையிலான விலையில் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்ப தந்திருக்கிறான் பிள்ளைகள். ரெண்டுக்கும் இடையிலான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தந்திருக்கிறான். அப்ப இவரை வந்து நான் ஒரு R1 வச்சிருக்கிறேன், இவர் வந்து ஒரு R2 வச்சிருந்தால் அப்ப இந்த R2 வந்து பிள்ளைகள் நாங்கள் எழுதி கொள்ளலாம். R2 எழுதி கொள்ளலாம் 3 மடங்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது. பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது. ரைட் ஓகே ஓகே. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் tan theta is equal to 1/3 சொல்லி காட்டுட்டுமா? tan theta is equal to 1/3 சொல்லி காட்டுட்டுமா? ரைட் ஓகேயா? ஓகே காட்டும். இப்ப நீங்க எங்களுக்கு பலமையா பிள்ளைகள் நாங்கள் ஒரு விலையில் விசை ஒன்று சொன்னால், ஒரு விலையில் விசை ஒன்றை காண சொன்ன பிள்ளைகள் நாங்கள் ஒரு தொடர் கொண்டு எழுதுற நாங்கள் எழுதி கொள்ளுவோம், பலமையான மெதட்டி எழுதி கொள்ளுவோம். அப்ப அந்த R1 வந்து நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம்? வர்க்க மூலத்துக்குள்ள பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் பிளஸ் 2pq cos theta. அதாவது தீட்டான்றது அந்த ரெண்டு கோணங்களுக்கும் இடைப்பட்ட கோணம், ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. ஆகவே போட்டுக்கொள்ளலாம் 2pq cos thetaன்றதை போட்டுக்கொள்ளலாம். ஓமா இல்லையா? ஓ. அப்ப R1க்கு நாங்க ஒரு தொடர் கொண்டு எழுதியாச்சு. அந்த R1 வந்து பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான், அந்த விலையில் விசை R1ன்றது இப்ப என்னதுக்கு சமனாக இருக்க போதாம்? 5 மடங்கு வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் சக கியூ வர்க்கம், வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் சக கியூ வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போதாம். ஆகவே இவரை இப்படி ஒரு வடிவத்துல போடலாமா இல்லையா? பிள்ளைகள் போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல, போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கல இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தலாம், ஸ்கொயர் எடுக்கலாம். எங்களுக்கு வர்க்க மூலத்துல இருக்கிறது பிரச்சனை, அதாவது ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறது பிரச்சனை. ஆகவே ரெண்டு பக்கம் நாங்கள் வர்க்கப்படுத்தினோம் என்றால், இந்த 5 வர்க்கப்படுத்தினோம் என்றால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 25 வரப்போற. அதே நேரம் இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் நாங்கள் வர்க்கப்படுத்தினோம் என்றால் எங்களுக்கு வரப்போறவர் பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் என்றவர் வரப்போற. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா பிள்ளைகள்? போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் எங்கட RH சைட பாத்தீங்கன்னா, RH சைட நாங்கள் ஸ்கொயர் படுத்தோம்னு சொன்னால் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வெட்டுப்படையல உங்களுக்கு வரப்போறவர் என்ன? பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் பிளஸ் 2pq cos thetaன்றவர் வரப்போகுது. 2pq cos thetaன்னு சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இப்ப ஒரு சின்ன இது பார்க்கலாம் பிள்ளைகள், சின்ன ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள். இங்க பாருங்க 25 பி வர்க்கம் சக கியூ வர்க்கத்துல இருந்து ஒரு பி வர்க்கம் கியூ வர்க்கம் என்றவர் போச்சு என்றால் இப்ப எங்களுக்கு வரப்போறவர் என்ன? 25 பி வர்க்கம் கியூ வர்க்கத்துல இருந்து ஒரு பி வர்க்கம் கியூ வர்க்கம் போச்சு என்றால் இப்ப உங்களுக்கு வரப்போறவர் என்ன? 24 பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் என்றவர் வரப்போகுது. அது இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது பிள்ளைகள்? 2 மடங்கு PQ cos thetaக்கு சமனாக வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், cos thetaவை காணலாம். இதுல இருந்து ஒரு cos thetaவை காணலாம். ஏன் நாங்கள் இப்ப cos thetaவை காண வலிக்கிறோம்?
யோசிங்க, ஒரு tan தீட்டான்ற ஒன்று காணணும்டா பிள்ளைகள் நாங்க டைரக்டா காணலாது. ஆனா அந்த tan தீட்டாவை எழுதி கொள்ளலாம். ஒரு தியரி படிச்சுனாங்க, sin தீட்டாவிங்கள் cos தீட்டா பிள்ளைகள் tan தீட்டா. அப்ப cos தீட்டாவையும் காணுவோம், அதே மாதிரி பிள்ளைகள் sin தீட்டாவையும் காணுவோம். அப்படி கண்டமென்றால் sin தீட்டாவிற்கும் பெருமானத்தை பிரதியிடுவோம், cos தீட்டாக்கும் பெருமானங்களை பிரதியிடுவோம். பிரதியிட்டு சுருக்கி விட்டோம் என்றால் எங்களை தேவையான வடிவத்துக்கு போய் கொள்ளலாம். அப்படி போகைக்குள்ள இந்த cos தீட்டா எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் ஒரு வேலை செய்யலாம். இந்த ரெண்டை அங்கால கொண்டு போய் பிரிக்கல 12 வரப்போகுது பிள்ளைகள். அதே நேரம் பிக்கு வந்து இங்கால வந்து பிரிவடைக்கல உங்களை வரப்போறவர் 12 மடங்கு பி வர்க்கம் கியூ ஸ்கேர் 12 பி ஸ்கேர் கியூ ஸ்கேர் ஓவர் பிக்யூன்னு சொல்லி ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு. ஓமா இல்லையா? ஓகே, ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு, இருக்கட்டும். சேம் வே இப்ப நாங்க என்னத்தை அடிப்படையா வச்சு பிள்ளைகள் ஒரு தொடர் கொண்டு எடுத்தினாங்க, இவரை அடிப்படையா வச்சு ஒரு தொடர் கொண்டு எடுத்தினாங்க. அதே மாதிரி இவரை அடிப்படையா வச்சு நாங்க ஒரு தொடர் கொண்டு எழுதலாம், எழுதலாம். அவர் 2 ஃபோர்ஸ் வந்து தாக்க போகுது, அந்த 2 ஃபோர்ஸுக்கும் இடைப்பட்ட கோணம் எங்களுக்கு தெரியும் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்க போகுது. ஆகவே நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். எளினமண்டா என்ன வரப்போகுது, R2 is equal to வரப்போகுது வெளிக்கொள்ளலாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் ஏன் பி என்ற விசைதாக போகுது பி ஸ்கேட், கியூ என்ற விசைதாக போகுது கியூ ஸ்கேட். சக 2 மடங்கு பி கியூ 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் அது என்ன 90 மைனஸ் தீட்டா. ஆகவே கோஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. போட்டுக்கொள்ளாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள், போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஓகேயா? ஓகே. இதுல பிள்ளைகள் நாங்க திரும்ப இன்னொரு ட்ரிக்னோமெட்ரி தொடர்பான தியரம் பிள்ளைகள் நாங்க இந்த இடத்துல பாவிக்க வேண்டி வரப்போகுது. ட்ரிக்னோமெட்ரி தொடர்பான தியரி பிள்ளைகள் நாங்க பார்க்க வேண்டி வரப்போகுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கோஸ் 90 மைனஸ் தீட்டா இவருக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் என்றாலாம் பிள்ளைகள் சைன் தீட்டாவை போட்டுக்கொள்ளலாம டஃபா நோட் பண்ணி வையுங்க. சரியா? இது முடிய விட்டு நாங்கள் இவருக்குரிய முடிவை வந்து நாங்க பார்த்துக்கொள்வோம். டஃபா நோட் பண்ணி வையுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைகள் ஒவ்வொரு முடிவுகள் வரும் பிள்ளைகள், அந்த முடிவுகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுவேன், அதை டஃபா நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப கோஸ் 90 மைனஸ் தீட்டாவை நாங்கள் சைன் தீட்டான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம், டிரெக்டா பாவிச்சு கொள்ளலாம். அப்படி பாவிச்சோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு முடிவு வந்துச்சு. என்ன முடிவு? பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 மடங்கு பி கியூ கோஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்னதை போட்டுக்கொள்ளலாம்? கோஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக படிச்சாங்க சைன் தீட்டாவை போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இவருக்குரிய விலையில் பிள்ளைகள் அவன் தந்திருக்கிறான், என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? 3 மடங்கு வர்க்க மூலத்துக்குள்ள பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அவன் தந்திருக்கிறான். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, போட்டுக்கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். எங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து பிரச்சனை, ஆகவே 2 பக்கம் நாங்கள் வர்க்கப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப 2 பக்கம் வர்க்கப்படுத்தி இல்ல 3 வர்க்கப்படுத்தினோம் என்றால் 9 வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் என்றவர் இருக்க போறார், ஆகவே போட்டுக்கொள்ளலாம். 9 மடங்கு பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் என்றவர் வரப்போகுது, போட்டுக்கொள்ளலாம். அது சமன் இங்காளி பக்கம் நாங்கள் வர்க்கம் எடுக்கல, வர்க்கமும் வர்க்கம் மூலம் விட்டு படைக்கல, உங்களை வரப்போறவர் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 மடங்கு பி கியூ சைன் தீட்டான்றவர் வரப்போறார். நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க பிள்ளைகள், ஒரு tan தீட்டான்ற ஒன்று காணணும் என்றால் எங்களுக்கு தேவையானவர் சைன் தீட்டாவும் தேவை, கொஸ் தீட்டாவும் தேவை. அப்ப நாங்கள் இதுல இருந்து நாங்கள் இப்ப என்னத்தை காணலாம்? சைன் தீட்டாவை எழுவாய் மாற்றம் செய்வோம், ஒரு சைடு வச்சிருப்போம். அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா பிள்ளைகள் 9 மடங்கு பி வர்க்கம் கியூ வர்க்கத்தில இருந்து ஒரு பி வர்க்கம் கியூ வர்க்கம் போச்சு என்றால் எங்களுக்கு வரப்போறவர் 8 மடங்கு, அதாவது 8 into பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் என்றவர் வரப்போற, போட்டுக்கொள்ளலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 2pq சைன் தீட்டான்றவர் வரப்போற, போடலாமா இல்லையா? போடலாம். அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். நாங்க சைன் தீட்டாவை கண்டமண்டா பிள்ளைகள் என்ன செய்து கொள்ளலாம்? 2 பக்கம் வந்து நாங்க ஒரு 2ஆல டிவைட் பண்ணி கொள்ளலாம். அப்ப 2 பக்கம் 2ஆல டிவைட் பண்ணோம் என்றால் 8 2ஆல சுருக்கணும் என்றால் 4 என்ற வரப்போறார். ஆகவே 4 மடங்கு 4 into பி ஸ்கேட் கியூ ஸ்கேட் ஓவர் பி கியூன்னு சொல்லி வரப்போகுது, போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இதுல இருந்து நாங்க ஒரு சின்ன ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். எங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் tan தீட்டாவை தான் கேட்டவன். அப்ப நாங்க எழுதிக்கொள்ளலாம் tan தீட்டா இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்க போகுது? படிச்சுனாங்க சைன் தீட்டாவிங்கள் கொஸ் தீட்டா தான் tan தீட்டா, ஓமா இல்லையா? ஓ. அப்ப இந்த இடத்துல வந்து சைன் தீட்டாக்கு நாங்கள் பிரதி எடுத்துக்கொள்வோம், கொஸ் தீட்டாவுக்கும் பிரதி எடுத்துக்கொள்வோம். அப்ப சைன் தீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை பிரதி இடலாம்? 4 into பி ஸ்கேட் பிளஸ் கியூ ஸ்கேட் ஓவர் பி கியூ என்றவ வரப்போகுது. அதே நேரம் கொஸ் தீட்டாவுக்கு பதிலாக நாங்க கண்டுறாங்க என்ன பிரமாணம்?
12 into p squared plus q squared ஓவர் PQன்றத வரப்போகுது. போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த p squared plus q squared over PQ-ஐயும் இந்த இடத்துல இருக்கிற p squared plus q squared over PQ-ஐயும் பிள்ளைகள் வெட்டி கொள்ளலாம். மேலே இருக்கிறவரும் கீழே இருக்கிறவரும் ஒரே கணியங்கள். அப்ப ஒரே கணியம் மண்டேக மேலையும் கீழையும் வெட்டி கொள்ளலாம். அப்படி வெட்டேக்க உங்களுக்கு இப்ப மிஞ்ச போறவர் 4 கீழ் 12. அப்ப 4 கீழ் 12 மேலையும் 4 கீழையும் 4 சுருக்கணும் என்றால் இப்ப எங்களுக்கு வரப்போறவர் என்ன? 1 3. அப்ப tan theta is equal to என்ன வந்துட்டுது? 1 3. இதைத்தானே பிள்ளைகளை காட்டி சொல்லி சொன்னவள் நாங்கள் காட்டியாச்சு. ரைட், ஓகேயா? இதைத்தானே பிள்ளைகளை காட்டி சொல்லி சொன்னவள் நாங்கள் காட்டியாச்சு. அவ தொடர்புகளை பயன்படுத்தி பிள்ளைகள் அவன் கேட்ட வடிவம் என்னவோ அந்த வடிவத்துக்கு என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் இப்ப போக போறோம். அந்த வடிவத்துக்கு போக போறோம். விளங்குதா? ரைட், ஓகேண்டா பிள்ளைகள் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குமாண்டா பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளணும். டவுட்டோல வச்சிருந்த கொண்டு பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி கொள்ளாதீங்க. நான் மிகவும் சிலோவா தான் பிள்ளைகள் நான் போய் கொண்டிருக்கிறேன். சரிதானே? ஆகவே உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருக்குமாண்டா பிள்ளைகள் நீங்க கேட்டுக்கொள்ளணும். கேட்டா நான் அந்த இடத்துலயே வந்து உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்லிக் கொள்வேன். எக்ஸ்பிளனேஷன் வந்து பிள்ளைகள் நான் தருவேன். ரைட், ஓகேயா? ஓகே, ஓகேண்டா பிள்ளைகள் ஒருக்கா எழுதி போட்டு ஒருக்கா சின்னொரு நோடுக்கு வாங்குவேன். எழுதி போட்டு ஒரு நோடுக்கு வாங்குவேன். அதாவது ட்ரிக்னோமெட்ரியில இருக்கிற முடிவுல பிள்ளைகள் நான் தேவையான இடத்துல பிள்ளைகள் உங்களை சொல்லி கொண்டு போவேன். நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. ரைட், ஓகேயா? ஓகேண்டா பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு ஓகே என்றால் எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு நோடுக்கு வாங்குவேன். நோடுக்கு வாங்க. மற்றது பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு ரெடியான்ற ஒரு மெசேஜ் போட்டதுக்கு பிள்ளைகள் தனியா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பிள்ளைகள் ஜஸ்ட்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அதாவது போர்ல வந்து போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஹர்ஷினான்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் வைக்கிறதுல விருப்பமே இல்லை போல நடக்குது. என்ன மற்ற ஆக்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுல விருப்பம் இல்லையா இல்லது எக்ஸாமுக்காக இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படியா? கட்டாயம் பிள்ளைகள் நாங்க எக்ஸாம் செய்வோம் பிள்ளைகள். கேள்விகள் பிள்ளைகள் நாங்கள் ஓனா பிள்ளைகள் ட்ரை பண்ண ஒழிக்கிட்ட மாட்டாதான் பிள்ளைகள் ப்ராக்டிஸ்ல வந்து இருக்கலாம். அதாவது டைமுக்குள்ள இப்ப நாங்க கேள்வி வந்து பிள்ளைகள் நாங்க செய்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவை ஒரு டைமோட செய்யணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்யணும் பிள்ளைகள். அதுதான் எங்களுக்கு தேவை. ஒரு 3 மணித்தியாலம் எக்ஸாம்னா அந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள வந்து பிள்ளைகள் நாங்கள் ஃபுல் கேள்வியும் செய்து முடிக்கணும். எங்களுக்கு எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் அந்த டைம் வந்து பிரச்சனையா இருக்கும். அப்ப அந்த டைமை வந்து நாங்கள் சரியா மெயின்டைன் பண்ணணும் என்றால் கேள்வி அதாவது எக்ஸாம் வந்து பிள்ளைகள் செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். அதுக்காகத்தான் நாங்கள் எக்ஸாம் வைக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ரெடின்னு சொல்லி போர்ட்ல வந்து போட்டிருக்குது. மற்ற எல்லாரும் நோ 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 தான் போட்டிருக்காங்க. கட்டாயம் எக்ஸாம் வைப்போம் பிள்ளைகளை. இப்ப நீங்க நோன்ற இது போட்டாலும் பிள்ளைகள் கட்டாயம் எக்ஸாம் வைப்பேன். நீங்க இப்ப இருந்தே ரெடி ஆகி கொள்ளுங்க. சரியா? இப்ப இருந்தே ரெடி ஆகி கொள்ளுங்க. வெகு விரைவில் பிள்ளைகள் உங்களுக்கான முதலாவது எக்ஸாம் வந்து பிள்ளைகள் நடந்து கொள்ளுமே. உங்களுக்கான முதலாவது எக்ஸாம் நடந்து கொள்ளும். அது ஒன்லைன்ல தான் நடக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போய் கொண்டிருக்க பிள்ளைகள் அது நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். சரியா? அது ஒருக்கா பார்த்து கொள்ளுவோம். அண்டா எல்லாரும் வந்து பிள்ளைகள் ரெடியா இருக்கணும் எக்ஸாமுக்கு. சரிதானே? ரைட், அதுக்கான டைம் வந்து பிள்ளைகள் நான் பிறகு வந்து நான் சொல்லிக் கொள்வேன் பிள்ளைகள். அது இப்போதைக்கு நடக்காத பிள்ளைகள். கொஞ்சம் சிலபஸ் வந்து பிள்ளைகள் கொஞ்சம் கவர் ஆகி கொண்டு போகட்டும். போனாத்தான் பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் என்ற ரீதியில வந்து பிள்ளைகள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது போகட்டும். போனா பிறகு நாங்க ஒருக்கா அதை ஒருக்கா பார்த்து கொள்வோம். சரியா?
ரைட் ஓகேண்ணா பிள்ளைகள் எழுதினா பிள்ளைகள் மெசேஜ் போட்டுக்கொள்ளணுமே எழுதினா பிள்ளைகள் மெசேஜை வந்து போட்டுக்கொள்ளணுமே ரைட் எழுதினா மெசேஜை போட்டுக்கொள்ளணும் அதுக்கு முன்னோ பிள்ளைகள் ஒரு நோடொண்ட போட்டுக்கொள்ளுங்க எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க ஒரு நோடொண்ட போட்டுக்கொள்ளுங்க ஒரு நோடொண்ட போட்டுக்கொள்ளுங்க முக்கியமான இடங்கள்ல பிள்ளைகள் நான் சொல்லி கொண்டு போவேன் பிள்ளைகள் நோட் பண்ணி கொண்டு போக வேண்டியதானே முக்கியமான இடங்கள்ல விஷயத்த சொல்லி கொண்டு போவேன் நோட் பண்ணி கொண்டு போக வேண்டியதான் சரிதானே ரைட் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் sin 90 minus theta sin 90 minus theta sin 90 minus theta நாங்கள் cos thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் அதாவது sin 90 minus theta பிள்ளைகள் நாங்கள் cos thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் sin 90 minus theta is equal to cos thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் டைரக்டா பாவிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி cos 90 minus theta cos 90 minus theta இவரை நாங்க என்னன்னு போட்டுக்கொள்ளலாம் sin thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் sin thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் ஓமா இல்லையா ஓகே அதாவது sin 90 மைனஸ் தீட்டாவை cos thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளைகள் cos 90 மைனஸ் தீட்டாவை sin thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் ரைட் ஓகேயா சேம் வே tan 90 மைனஸ் தீட்டா tan 90 மைனஸ் தீட்டா tan 90 மைனஸ் தீட்டாவை நாங்கள் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்டா பிள்ளைகள் hot thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாமா hot thetaன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிள்ளைகள் நாங்க சொல்லிட்டு போறோம் அது ஒருக்கா பழக்கப்படுத்தி கொள்ளுங்க அவ sin 90 மைனஸ் தீட்டா என்ன cos theta cos 90 மைனஸ் தீட்டா என்ன sin theta tan 90 மைனஸ் தீட்டா என்ன hot thetaன்னு சொல்லி வரப்போகுது ரைட் ஓகேயா ஓகேண்டா இவரை இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க இவரை இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க முக்கியமான இடங்கள்ல நான் சொல்லி கொண்டு போவேன் இப்ப இதை பிள்ளைகள் நீங்க இப்பவே நீங்க பார்த்து வச்சிருந்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க ட்ரைனோமெட்ரி என்ற பாடம் பிள்ளைகள் நீங்க படிக்க வலிக்கிற பிள்ளைகள் மிக இலவா இருக்கு இந்த முடிவுகளை தான் நீங்க திரும்பவும் படிக்க போறீங்க அப்ப படிக்கல இன்னும் ஈஸியா இருக்கு அப்ப அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் ஏர்லியாவே உங்களுக்கு இப்ப தேவையான முடிவுகளை பிள்ளைகள் நான் டஃபா வந்து உங்களை சொல்லி கொண்டு போறேன் சரியா அப்பப்ப சொல்லி கொண்டு போவேன் சரிதானே ரைட் ஓகேண்டா இவர் இருக்கா நோட் பண்ணி போட்டு பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு வாங்குவேன் ஓகேண்டா அடுத்த கேள்வி வாங்க ஓகேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கேள்விக்கு வாங்குவேன் அடுத்த கேள்விக்கு வாங்க செய்தாக பிள்ளைகள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளாம செய்தாக பிள்ளைகள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளாம 4வது கேள்வி செய்தாக பிள்ளைகள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளுங்க 4வது கேள்வி செய்தாக்கள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளுங்க 4வது கேள்வி செய்தாக்கள் ரைட் ஓகேயா ஓகேண்டா பிள்ளைகள் 4வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுவோம் 4வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும் செய்தாக்கள் பிள்ளைகள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளுங்க செய்தாக்கள் உங்களோட ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளுங்க நாலாவது கேள்வி செய்தாக பிள்ளைகள் ஆன்சரை வந்து போட்டுக்கொள்ளாம ஆன்சர்ல வந்து போட்டுக்கொள்ளலாம் சரியான சிலுவாத்தான் பிள்ளைகள் நான் போய்கொண்டிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொள்ளுங்க ரைட் ஓகேண்ணா பிள்ளைகள் 4வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள் 4வது கேள்வியை பார்த்துக்கொள்வோம் 4வது கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க இரு சமமான விசைகள் பிள்ளைகள் ஒரு துணிக்கையில் தாக்குகின்றனவாம் ஒரு துணிக்கை வந்து ஒரு புள்ளியில வந்து சமனான விசைகள் வந்து பிள்ளைகள் தாக்குதுன்னு சொல்லி இருக்கிறான் ஒரு புள்ளியில 2 சமனான விசைகள் வந்து பிள்ளைகள் தாக்குதான் அவ சமனான விசைகளை வந்து நான் குறிச்சு கொள்றேன் அப்ப இந்த இடத்துல ஒரு பி என்ற விசை தாக்க போகுது அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் சமனான விசை அப்ப சமனான விசை அன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பி என்ற விசை வந்து இப்ப தாக்குமான்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துலயும் என்ன விசை தாக்க போகுது அதே விசை தான் தாக்க போகுது சமனான விசை பி என்ற விசை வந்து தாக்க போகுது போட்டுக்கொள்ளாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் பிள்ளைகள் அந்த 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரியாது அவ நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஒரு டீட்டான்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம் அப்படி வச்சோம்னால் இப்ப எங்களை சொல்றாங்க பிள்ளைகள் வடிவா கணிச்சு கொள்ளுங்க இவற்றினுடைய விளைவுகளின் பெருமனானது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆனது அவ்விரு விசைகளினதும் பெருக்கத்தின் 3 மடங்கின் வர்க்க மூலத்திற்கு சமனாகும்னு சொல்லி சொல்றான் ஓமா இல்லையா
அவ்விரு விசைகளினதும் பெருக்கத்தின் அப்ப அவ்விரு விசைகள்ன்றது என்ன பீண்டையும் பெருக்கம் என்ன பி வர்க்கம் அப்ப ரெண்டின்றையும் பெருக்கம் பி வர்க்கம் என்றது வரப்போகுது பி வர்க்கம் என்றவர் வரப்போறார் பி வர்க்கம் என்றவர் வரப்போறார் அவரின்ற 3 மடங்கு எழுதிக் கொள்றேன் அப்ப சொல்றான் அவ்விரு விசைகளினதும் பெருக்கத்தின் அப்ப பியையும் பெருக்கணும்டா பி வர்க்கம் அதின்ற 3 மடங்கு அப்ப 3 பி வர்க்கம் அவளாத்துக்கு நாங்கள் என்ன எடுக்க போறோம் ஒரு வர்க்க மூலம் எடுக்க போறோம் இவர் தான் என்னவாக இருக்க போறார் இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையிலான விளையிலாக இருக்க போறார் கரெக்ஷன் ஆன்சர் ஓகே கரெக்ஷன் அண்ட் ஆன்சர் ஓகே ரைட் அப்ப எங்கட விளையில் விசை என்னவாக இருக்க போகுது வர்க்க மூலத்துக்கு இல்ல 3 மடங்கு பி வர்க்கமாக இருக்க போகுது இதைத்தான் சொல்லி இருக்கிறார் ஆனா எங்களை கேட்ட கேள்வி என்ன அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையிலான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடையோட ஆக்குற கோணத்தை வந்து கேட்கிறான் இடைப்பட்ட கோணத்தை பிள்ளைகள் கேட்கிறான் சாரி அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை வந்து பிள்ளைகள் கேட்கிறான் அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை வந்து பிள்ளைகள் கேட்கிறான் காணலாம் என்னன்னு காணலாம் பாருங்க இப்ப நாங்க வளமையா இந்த விளையில் விசையை வந்து நாங்கள் என்ன எழுதுறாங்க பிள்ளைகள் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் அப்ப பி வர்க்கம் பி மாதிரி எங்களுக்கு என்ன இருக்கு பி என்றவர் இருக்கிற போட்டுக்கொள்ளலாம் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் அப்ப கியூ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குது பி என்றவர் இருக்கிற போட்டுக்கொள்ளலாம் பி வர்க்கத்தை போட்டுக்கொள்ளலாம் அது சக 2 மடங்கு பி கியூ அப்ப 2 மடங்கு பி கியூ இல்ல பி மாதிரி பி இருக்குது கியூ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்கு அதே பி தான் இருக்குது போடுவோம் அதோட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் காஸ் அந்த 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு சொல்லி வரப்போது போட்டுக்கொள்ளலாம் கோஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போது போட்டுக்கொள்ளலாம் சீக்வால் டு என்ன வரப்போகுது இதைத்தான் பிள்ளைகள் அவன் தந்திருக்கிறான் வர்க்க மூலத்துக்குள்ள 3 பி வர்க்கம்னு சொல்லி தந்திருக்கிறான் ஓமா இல்லையா ஓ அப்ப இதுல இருந்து நாங்க சுருக்கல் ஒன்று செய்யலாம் பிள்ளைகள் வர்க்க மூலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பி வர்க்கத்தையும் கூட்டணும்னா 2 மடங்கு பி வர்க்கம் வரப்போகுது அது சக இந்த பியையும் பெருக்கணும்னா பி வர்க்கம் வரப்போகுது ஆகவே 2 மடங்கு பி வர்க்கம் வரப்போகுது அதை விட பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டீட்டா வரப்போகுது சீக்வல் என்னவா வர்க்க மூலத்துக்குள்ள 3 மடங்கு பி வர்க்கம் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கலாம் அப்ப ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தோம்னால் 2 பி வர்க்கம் 2 மடங்கு பி வர்க்கம் சக 2 மடங்கு பி வர்க்கம் கொஸ்டீட்டா 2 மடங்கு பி வர்க்கம் கொஸ்டீட்டா சீக்வால் டு என்ன வரப்போகுது 3 பி வர்க்கம்னு சொல்லி வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம் அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த 2 பி வர்க்கத்தை சமனக்காங்கால கொண்டு போய் கழிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு தொடர்பு வரப்போகுது 2 பி வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது பி வர்க்கம் சொல்லி சாரி 2 பி வர்க்கம் cos θ is equal to 2 பி வர்க்கம் cos θ is equal to என்ன வரப்போகுது இந்த 2 பி வர்க்கம் சமனக்காங்கால போய்க்கல -2 பி வர்க்கமா வரப்போகுது ஆகவே 3 பி வர்க்கத்துல இந்த 2 பி வர்க்கம் போனால் பி வர்க்கம் சொல்லி வரப்போகுது இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த பி வர்க்கத்தையும் வெட்டி கொள்ளலாம் அப்படி வெட்டினம் என்றால் cos θ is equal to என்ன வரப்போகுது half ன்னு சொல்லி வரப்போகுது cos θ is equal to half எங்களுக்கு தெரியும் கொஸ்ஸிന്റെ எந்த பெருமானம் பிள்ளைகள் half என்ற பெருமானத்தை எடுக்க போகுது கொஸ்ஸிന്റെ எந்த பெருமானம் half எடுக்க போகுது நாங்க படிச்சுனாங்க கொஸ்ஸிന്റെ 60 பாகை என்றவர் தான் என்னத்தை எடுக்க போகுது half என்ற பெருமானத்தை எடுக்க போகுது ஆகவே எங்களுக்கு தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போறார் அதாவது cos θ is equal to இந்த அரைக்கு பயிலக பிள்ளைகள் நாங்க cos 60 பாகையை போடலாமா இல்லையா போட்டு கொள்ளலாம் அப்ப cos 60 பாகையை போட்டோம்னா பிள்ளைகள் cos θ is equal to cos 60 பாகை என்றால் cos θ is equal to cos 60 பாகை என்றால் தீட்டான்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போறார் 60 பாகையை எடுக்க போறார் போட்டுக்கொள்ளாமா இல்லையா அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன 2 விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து பிள்ளைகள் கேட்டவன் நாங்கள் 60 பாகை இதை போட்டாச்சு இதுதானே பிள்ளைகள் கேட்டவன் நாங்கள் கண்டாச்சு அவ மிகவும் இலவான பாடம் பிள்ளைகள் அப்ப என்ன தொடர்பை எடுத்துக்கொண்டு போயிட்டு சுருகி கொண்டு போறதான் வேலை ஆன்சர் எடுத்தாச்சு ரைட் ஓகேயா ஓகேண்டா அடுத்த கேள்விக்கு வாங்குவேன் ஓகேண்டா பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு வாங்குவேன் எழுதிட்டு பிள்ளைகள் 5வது கேள்விக்கு வாங்குவேன் எழுதிட்டு 5வது கேள்விக்கு வாங்க எழுதிட்டு பிள்ளைகள் 5வது கேள்விக்கு வாங்குவேன் ட்ரை பண்றாங்க பிள்ளைகள் அப்படியே இந்த கேள்வி செய்து முடிச்சாக்க பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு அப்படியே நீங்க கண்டினியூா வந்து மூவ் ஆகி கொண்டு போங்க சரியா இடையிடையில பிள்ளைகள் ட்ரிகனோமெட்ரி தொடர்பான முடிவுகள் பிள்ளைகள் நான் சொல்லிக் கொண்டு போவேன் பிள்ளைகள் அதை வந்து நீங்க ட்ரஃபா வந்து பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளணும் ஞாபகப்படுத்தி கொள்ளணும் சரியா அவன் ஞாபகப்படுத்தி கொள்ளணும்
கொண்டீங்கன்னா தான் பிறகு நீங்க பாடம் படிக்கலையும் ஈஸியா இருக்கு, நாங்கள் இங்கால கேள்விகள் செய்யலையும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரிதானே? அப்ப முக்கியமான இடங்கள்ல நான் அந்த தியரி வந்து நான் சொல்லி கொண்டு போவேன். ரைட், ஓகேண்டா பிள்ளைகள். அடுத்த கேள்விக்கு வாங்க, 5வது கேள்விக்கு வாங்க. 5வது கேள்விக்கு வாங்க. ஓகேண்டா பிள்ளைகள், 5வது கேள்விக்கு வாங்க. 5வது கேள்விக்கு வாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியக்காரர் வந்து மதுஷான் மற்றது கனிஷ்கா, உங்களுக்கு வந்து அந்த கேள்வி வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா? கேள்விகள் இந்த இங்கிலீஷ் மீடியத்துல பாக்கல உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து ஓகே இருக்குதா? அண்டர்ஸ்டூட் பண்ணக்கூடிய மாதிரி? ஓகே ஓகே. மதுசான் என்ன மாதிரி ஓகேயா? ஓகே சார். ரைட், ஓகே ஓகே. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்லிக் கொள்ளணும். டேர்ம்ஸ் சொல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிக் கொள்ளும். மற்றபடி உங்களுக்கு கேள்வியிலேயே எல்லா டேர்ம்ஸ்களும் இருக்குத்தானே, பார்த்து கொள்ளலாம. ஓகேண்டா 5வது கேள்விக்கு வாங்க. ஓகேண்டா 5வது கேள்விக்கு வாங்க. ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், 5வது கேள்வியை பார்த்துக் கொள்வோம். 5வது கேள்வியில பிள்ளைகள் சின்ன ஒரு தியரி ஒன்று பார்த்தோம்னா தான் அந்த கேள்வி செய்யலாம். அந்த தியரி ஒருக்கா நாங்க பார்த்துக்கொள்ளுவோமே, அந்த தியரி ஒருக்கா நாங்க பார்த்துட்டு அடுத்த இதுக்கு ஒருக்கா போய்க்கொள்ளுவோமே. சின்ன ஒரு தியரி ஒன்றை பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுவோம். சரியா? ஓகே. அவ நான் முதல் பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒரு 90 மைனஸ் டீட்டாவில் வரைக்கும் பிள்ளைகள் 90 மைனஸ் டீட்டாண்டு வரைக்கும் நாங்க பார்த்தினாங்க. இனி 180 மைனஸ் டீட்டாவில் வரைக்கும் பார்க்க போறோம். 180 மைனஸ் டீட்டாவில் வரைக்கும் பார்க்க போறோம். இதெல்லாம் பிள்ளைகள் நீங்க டிரெக்டாக பிள்ளைகள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த கேள்வி செய்யணும்ன்றதுக்காகத்தான் பிள்ளைகள் நீங்க அந்த ட்ரிகனோமெட்ரி என்ற பாடம் படிச்சீங்கன்னா பிள்ளைகள் அந்த இலகுவா வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு தேவைக்காகத்தான் பிள்ளைகள் நாங்க என்னென்ன ட்ரஃபா வந்து நான் சொல்லி கொண்டு போறேன். சரிதான்? ட்ரஃபா வந்து பிள்ளைகள் நான் சொல்லி கொண்டு போறேன். சரிதானே? ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள், எழுதி கொள்ளுங்க. சைன் என்பது மைனஸ் டீட்டா, சைன் 180 பாகை மைனஸ் டீட்டா, சைன் 180 பாகை மைனஸ் டீட்டா
இவரை நாங்க என்னென்னு போட்டுக்கொள்ளலாம்டா பிள்ளைகள் sin தீட்டான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் sin தீட்டான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் வடிவா கவனிக்கணுமே sin தீட்டான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் cos 180 பாகை மைனஸ் தீட்டா cos 180 பாகை மைனஸ் தீட்டா is equal to மைனஸ் cos தீட்டான்னு வரப்போகுது அப்ப cos தீட்டாக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் வரப்போகுது வடிவா கவனிக்கணும் cos தீட்டாக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் என்ற ஒன்று வரப்போகுது அதே மாதிரி tan 180 மைனஸ் தீட்டா tan 180 பாகை மைனஸ் தீட்டா என்ன பிரமாணத்தை எடுக்குமென்றால் மைனஸ் tan தீட்டாவை எடுத்துக்கொள்ளுமா மைனஸ் tan தீட்டாவை எடுத்துக்கொள்ளுமா விளங்குதா மைனஸ் tan தீட்டாவை எடுத்துக்கொள்ளும் ரைட் ஓகேயா ஓகே இதே மாதிரி இன்னும் ஒன்றை நோட் பண்ணிக்கொள்ளுங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க sin 90 பிளஸ் தீட்டா sin 90 பிளஸ் தீட்டா is equal to cos தீட்டான்னு சொல்லி வரப்போகுதா cos தீட்டான்னு சொல்லி வரப்போகுது அதே நேரம் cos 90 பிளஸ் தீட்டா cos 90 பிளஸ் தீட்டா is equal to மைனஸ் sin தீட்டான்னு சொல்லி வரப்போகுது மைனஸ் sin தீட்டான்னு சொல்லி வரப்போகுது ரைட் ஓகேயா மைனஸ் sin தீட்டான்னு சொல்லி வரப்போகுது அதே மாதிரி பிள்ளைகள் tan 90 பிளஸ் தீட்டா tan 90 பிளஸ் தீட்டா என்ன வரப்போகுது மைனஸ் 40 தீட்டான்னு சொல்லி வரப்போகுது மைனஸ் 40 தீட்டான்னு சொல்லி வரப்போகுது இப்ப ஏன் இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் அதுகள் வந்த எல்லாம் பிள்ளைகள் நீங்க அந்த பாடம் படிக்கலையே நீங்க படிச்சு கொள்வீங்க பிள்ளைகள் அப்படி இல்லாட்டியும் பிள்ளைகள் நாங்க இடையில பார்க்கல நாங்க ட்ரப்பா வந்து அதை நாங்க பார்த்து கொண்டு போவோம் எதுக்கு முருகா பிள்ளைகள் இவரே இருக்கா நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க அப்ப பாருங்க இங்க sin 90 பிளஸ் தீட்டாண்டு வரைக்கல சைன்ல இருக்கிறவர் மாறி வருது கொஸ்ல வருது அதே மாதிரி தான் நாங்க படிச்சினாங்க sin 90 மைனஸ்ல வரைக்கலையே கொஸ்ல தான் படிச்சினாங்க cos 90 மைனஸ்ல வரைக்கலையும் சைன்ல எழுத படிச்சினாங்க tan 90 மைனஸ்ல வரைக்கலையும் 40ல தான் எழுத படிச்சினாங்க ஓமா இல்லையா ஓ அதே மாதிரி பிளஸ்ல வரைக்கலையும் சைன்ல இருக்கிறவர் கொஸ்ஸா வர போறார் கொஸ்ல இருக்கிறவர் சைனா வர போறார் டேன்ல இருக்கிறவர் ஹோட்டா வர போறார் ஆனால் 180 பாகையில என்று வரைக்கல 180 பாகை என்று வரைக்கல சைனில இருக்கிறவர் சைன்ல தான் இருப்பார் கொஸ்ல இருக்கிறவர் கொஸ்ல இருப்பார் டேனில இருக்கிறவர் டேனில அப்படியே இருப்பார் விளங்குதா சிம்பிளா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஞாபகப்படுத்தி வச்சிருங்க ரைட் ஓகேயா அதே இந்த மைனஸ் பிளஸ் பெறுதுன்றத பிள்ளைகள் நான் உங்களுக்கு கொஞ்சத்தால நான் இதை சொல்லிக் கொள்றேன் சரியா கொஞ்சத்தால அதாவது இன்னொரு கேள்வி ஒன்று பார்த்தா பிறகு இவருக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் அதை வந்து நீங்க ட்ரஃபா வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா ட்ரிகனோமெட்ரியில இருக்கிற முடிவுல பிள்ளைகள் நாங்க ட்ரஃபா வந்து பார்த்து கொண்டு போறோம் சரிதான் ஏன்னா எங்களுக்கு தேவை இது இல்லாமல் நாங்கள் அங்கால மூவ் ஆகலாது அதால நாங்கள் பார்த்து கொண்டு போறோம் இது ஏன் இப்படி வந்ததுன்றதை நாங்கள் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் சரியா ஓகே ஓகே இது வந்து பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் அஞ்சாவது கேள்விக்கு வாங்க அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லி அஞ்சாவது என்ன கேள்வி என்றா பிள்ளைகள் P, Q பெருமனுள்ள இரு விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்கும் போது அப்ப 2 விசைகள் தாக்க போதா என்ன விசைகள் ஒன்று P என்ற விசை தாக்க போகுது இன்னொன்று பாத்தீங்கன்னா Q என்ற விசை தாக்க போகுது அப்ப P, Q என்ற இரு விசைகள் தீட்டா இடைக்கோணத்துல தாக்கல இவரின் விளையிலின் பெருமன் வந்து 2 P என்று சொல்லி இருக்கிறான் அப்ப இவன் விளையிலண்டா என்ன இவன் விளையில வந்து நாங்கள் ஒரு 6 எழுதுற நாங்கள் அந்த 6 என்ன எழுதலாம் என்றாலாம் 2 P என்று சொல்லி எழுதி கொள்ளலாம் ஓகேயா ஓகே இதே மாதிரி இவ்விரு விசைகளும் 180 பாகை மைனஸ் தீட்டா கோணத்தில் தாக்கும் போது விளையிலின் பெருமன் வந்து P என்று சொல்லி இருக்கிறான் பிள்ளைகள் அப்ப எப்படி தாக்க போதாம் இப்ப 180 பாகை மைனஸ் தீட்டாவில தாக்கல அப்ப இந்த இடத்துல ஒரு P என்ற விசை தாக்க போகுது இந்த இடத்துல Q என்ற விசை தாக்க போகுது அந்த 2 விசைகளும் 180 பாகை மைனஸ் தீட்டான்ற இடைக்கோணத்துல தாக்கல இந்த சந்தர்ப்பத்துல இவருக்குரிய விளையில் R1 அப்ப இவரை வந்து நான் ஒரு R1 என்று வச்சேன் என்றால் இவரை ஒரு R2 என்று போட்டுக்கொள்ளலாம் அந்த R2 உங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது என்றாலாம் P and P க்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்றான் P க்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்றான் அப்படி இருக்கேகில்ல எங்களுக்கு கேட்கிற கேள்வி P க்கும் Q க்கும் இடையிலான விகிதத்தை காணட்டுமா 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 ரைட் ஓகே காணுவோம்
பாருங்க பிள்ளைகள் எங்கட முதலாவது தொடர்பை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் முதலாவது தொடர்பை பாத்தீங்கன்னா எங்கட R1 பிள்ளைகள் நாங்கள் ஒரு தொடர்பு எழுதிக் கொள்ளலாம் அவன் கேட்கிறான கேட்கலையோ எழுதிக் கொள்ளலாம் வளமையா நாங்கள் விலையில் விசை R1 வந்து நாங்கள் என்ன எழுதுறோம் நாங்கள் வர்க்க மூலத்துக்குள்ள P ஸ்கேர் பிளஸ் Q ஸ்கேர் பிளஸ் 2PQ cos theta எழுதிக் கொள்ளலாமா இல்லையா எழுதிக் கொள்ளலாம் இங்க தீட்டான்ற என்னவாக இருக்க போகுது என்றால் அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணமாக இருக்க போகுது அப்ப angle between the two forces and angle between the two forces right okay அதுதான் தீட்டாவாக இருக்க போகுது போடலாம் ஆனா இந்த R1 பெருமன் பிள்ளைகள் அவன் தந்திருக்கிறான் என்னன்னு தந்திருக்கிறான் 2p என்று தந்திருக்கிறான் போட்டுக் கொள்ளலாம் அவ 2p என்று தந்தான் என்றால் அந்த 2p என்ற என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது வர்க்க மூலத்துக்குள்ள p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2 மடங்கு pq cos thetaன்னு சொல்லி வரப்போகுது போட்டுக்கொள்ளாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் 2 பக்கமும் வர்க்கப்படுத்திக் கொள்ளலாம் 2 பக்கமும் வர்க்கப்படுத்தினோம்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது எங்களோட 2p வர்க்கப்படுத்தினோம்னா எங்களுக்கு வரப்போறவர் 4p வர்க்கம் என்று வரப்போகுது பிள்ளைகள் போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் மற்ற சைடை நாங்கள் இப்ப வர்க்கப்படுத்தினோம்னா எங்களுக்கு வரப்போறவர் வர்க்கமும் வர்க்க மூலம் வெட்டுப்படைக்கு எங்களுக்கு வரப்போறது p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq cos thetaன்னு சொல்லி வரப்போகுது போடலாமா இல்லையா போட்டுக் கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள் போட்டுக்கொள்ளலாம் இதுல இருந்து பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் இந்த p வர்க்கத்தை இங்கால கொண்டு வந்து கழிச்சு விட்டோம் என்றால் 3p வர்க்கம் is equal to என்ன வரப்போகுது q ஸ்கேர் பிளஸ் 2pq cos thetaன்னு சொல்லி ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு இருக்கட்டும் ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு இதே மாதிரி பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்துல இவரின் புலையில வச்சு நாங்க ஒரு தொடர் கொண்டு எழுத இயலாதா எழுதி கொள்ளலாம் படிச்சுனாங்க இந்த சந்தர்ப்பத்துல இவருக்கான புலையில் R2 என்ன எழுதி கொள்ளலாம் படிச்சுனாங்க வர்க்க மூலத்துக்குள்ள p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் பிளஸ் 2pq cos theta அங்க தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போறார் 180 பாகை மைனஸ் தீட்டா இருக்க போகுது ரெண்டு திசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் அவங்களை வரப்போறவர் cos 180 பாகை மைனஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது cos 180 பாகை மைனஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே இந்த விலையில பெருமன் R2க்கு பெருமானம் தந்திருக்கிறான் p ன்னு சொல்லி தந்திருக்கிறான் ஆகவே இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் p is equal to என்னவாக இருக்க போகுது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த cos 180 பாகை மைனஸ் தீட்டாக்கு பதிலாக நாங்க என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் ஒரு ஆள் பழக்கம் அன்மிட் பண்ணி படிச்சு சொல்லுங்க பாப்போம் cos 180 பாகை மைனஸ் தீட்டாக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் cos 180 பாகை மைனஸ் தீட்டாக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் மைனஸ் cos தீட்டாவை போட்டுக்கொள்ளலாம் வெரி குட் மைனஸ் cos தீட்டாவை போட்டோம் என்றால் அந்த மைனஸ் முன்னுக்கு இருக்கிற இதோட பெருக்கப்படைக்க உங்களுக்கு வரப்போறவர் -2pq cos தீட்டான்னு சொல்லி வரப்போது போட்டுக்கொள்ளலாம் இப்ப ஒரு வேலை செய்யலாம் ரெண்டு பக்கம் நாங்கள் வர்க்கப்படுத்தினோம் என்றால் எங்களை வரப்போது பிள்ளைகள் p வர்க்கம் சமன் p வர்க்கம் சக q வர்க்கம் -2pq cos thetaன்னு சொல்லி வரப்போகுது அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் இந்த p வர்க்கத்தையும் நாங்கள் எழுவாய் மாற்றம் சரி வெட்டினோம் என்றால் இப்ப எங்களுக்கு ஒரு தொடர் வரப்போகுது பிள்ளைகள் q வர்க்கம் -10pq cos theta 10pq cos theta is equal to என்ன வரப்போகுது 0ன்னு சொல்லி வரப்போகுது நாங்கள் எடுத்த இரண்டாவது சமன்பாடு இப்ப எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களை கேட்ட கேள்வியை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு பிக்கும் கியூவுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் பிள்ளைகள் கேட்டவன் ஆனா எங்களுக்கு cos theta வரணுமோ வரக்கூடாது அப்ப cos thetaன்ற ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விட்டா தான் எங்களுக்கு என்ன வராது இந்த 2pq cos thetaவும் இந்த 2pq cos thetaவும் வெட்டுப்படையில cos thetaன்ற டேர்ம்ஸ் எங்களுக்கு வராது அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டிக் கொள்ளலாமா இல்லையா கூட்டலாம் அப்படி கூட்டினமண்டாங்களை வரப்போறவர் இந்த 3p வர்க்கத்தையும் 0 கூட்டினமண்டாங்களை வரப்போறவர் 3p வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த q வர்க்கத்தையும் இதுல இருக்கிற q வர்க்கத்தையும் கூட்ட வரவர் 2 மடங்கு q வர்க்கமாக இருக்க போகுது போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த 10pq cos thetaவையும் -10pq cos thetaவையும் கூட்டினமண்டால் ரெண்டும் வெட்டுப்பட்டு கொள்ளும் அவ வெட்டினமண்டா பிள்ளைகள் இதுல எங்களை கேட்ட கேள்வி பிக்கும் கியூவுக்கும் இடையிலான விகிதம் தான் கேட்டவன் அவர் வேலை செய்யலாம் இந்த 3 அங்கால கொண்டு போய் பிரிச்சுட்டு கியூவை இங்கால கொண்டு வந்து பிரிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு தொடர்பு வரப்போகுது
பி வர்க்கத்தையும் கியூ வர்க்கம் ஈக்குவல் டு 10 கீழ் 3 சொல்லி வரப்போகுது. ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்வி பிக்கும் கியூவுக்கும் தான் கேட்டவன். அவ ரெண்டு பக்கம் என்ன எடுக்கலாம், வர்க்கமூலம் எடுக்கலாம். வர்க்கமூலம் எடுத்தோம் என்றால் பி இன்கிள் கியூன்றவர் என்னது சமனாக இருக்க போகுது, வர்க்கமூலம் 10 கீழ் வர்க்கமூலம் 10 கீழ் வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, ரேசியோ பிட்வீன் தி பி கம கியூ, ரேசியோ பிட்வீன் தி பி கம கியூ, பிக்கும் கியூவுக்கும் இடையிலான ரேசியோ கேட்டவன். அது என்னவாக இருக்க போகுது, பிக்கும் கியூவுக்கும் இடையிலான ரேசியோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2:2 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3 சொல்லி வரப்போகுது. இதைத்தானே பிள்ளைகள் எங்களுக்கு கேட்டவன், நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட், ஓகேயா? ரைட், ஓகேண்டா பிள்ளைகள், நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ண மாட்டா பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு இதோண்ட பார்த்துக்கொள்வோமே. அதாவது நாங்க முன்னுக்கு வந்த விஷயம் வந்து பிள்ளைகள் என்னென்று வந்தன்றத பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக்கொள்வோமே, என்னென்று வந்தன்றதை பார்த்துக்கொள்வோம். நீங்க இந்த ட்ரிகனோமெட்ரியில பிள்ளைகள் அந்த விஷயங்கள் படிச்சு கொள்வீங்க பிள்ளைகள் என்றாலும் நாங்க ஒரு ட்ரஃபா வந்து பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். சரிதானே? அவன் அந்த ட்ரிகனோமெட்ரி ரீதியா பிள்ளைகள் நாங்க சொல்ற விஷயத்த பிள்ளைகள் நீங்க ரஃபா வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதான்? ரஃபா வந்து பிள்ளைகள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அது உங்களுக்கு தேவை, அண்டபடியால நான் சொல்லிக் கொள்றேன். இந்த கேள்விகள் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை. அதே நேரம் நீங்க அதை படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ட்ரிகனோமெட்ரி படிக்கல உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். என்ன ஓமா இல்லையா? ரைட், ஓகேண்ணா பிள்ளைகள், இவரே ஒருக்கா எழுதி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் அந்த முடிவை வந்து ஒருக்கா பார்த்து கொள்வோம், என்னென்று அந்த முடிவு வந்தன்றதை பார்த்து கொள்வோம். ஓகே, வெளியின பிள்ளைகள் ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. அந்த ஒரு நோட் ஒன்றை பார்த்துக்கொள்ளுவோம். வெளியின பிள்ளைகள் ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நோட் ஒன்றை பார்த்துக்கொள்வோம். ரைட், ஓகே பிள்ளைகளை, ஓகேண்டா பிள்ளைகள், அந்த முடிவு ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். ட்ரஃபா வந்து நீங்க நோட் பண்ணி கொண்டீங்கடா ஓகே, ஓகே. அதாவது நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த விஷயத்தை, அதாவது அந்த 90 மைனஸ் தீட்டா மற்ற 180 மைனஸ் தீட்டா அந்த விஷயம் பிள்ளைகள் நாங்க திரும்ப பார்க்க போறோம். சரியா? ரைட், அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு வட்டம் ஒன்று கீறினம் என்றால் அதாவது இவர் வந்து ஒரு எக்ஸ் அச்சு பற்றி இருக்க போகுது, இவர் வந்து ஒரு y அச்சு பற்றி இருக்க, நாங்க நார்மலா ஒரு வட்டம் ஒன்று கீறினம் என்றால் எங்களுக்கு இவ்வளவு பகுதியும் என்னவாக இருக்க போகுது என்றால் ஒரு கால்வட்டமாக இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஓ, இப்ப இவளாத்தையும் நிலச்சி விட்டமண்டா பிள்ளைகள், இப்ப என்ன வரப்போகுது, ஒரு அரை வட்டம் வரப்போகுது. காவட்டத்துல இருந்தவர் இப்ப அரை வட்டத்துக்கு வரப்போகுது. இப்ப இவளாத்தையும் நிலச்சி விட்டமண்டா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு முக்கால் வட்டம் வரப்போகுது. அதே நேரம் இப்ப இவளாத்தையும் நிரப்பி விட்டமண்டா இப்ப என்ன வரப்போகுது, ஒரு முழு வட்டம் வரப்போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கால் வட்டம்ன்றது பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் 0க்கும் 90 பாகைக்கும் இடையில இருக்கலாம் பிள்ளைகள் அந்த கால்வட்டம் வரப்போகுது. அதாவது கால்வட்டம்ன்றது எப்ப பூர்த்தியாகும்னு சொல்லி சொன்னால்
ஒரு தீட்டான்ற ஆங்கிளை வந்து நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு வர போறோம். திருப்பி கொண்டு வந்து 90 பாகைன்றவர் எப்ப வர்றாரோ அப்பதான் அந்த கால்வட்டம் பண்றது பிள்ளைகள் பூர்த்தியாகி கொள்ளும். அப்படியே அந்த தீட்டா வந்து பிள்ளைகள் நாங்கள் அப்படியே இறகி கொண்டு வரையில அந்த தீட்டான்றவர் 180 பாகையை எப்ப எடுக்கிறாரோ அப்பதான் அவர் ஒரு அரைவட்டத்தை எடுத்துக்கொள்ளுவார். அதே மாதிரி அந்த தீட்டாவை அப்படியே இறகி கொண்டு வரைக்க பிள்ளைகள் அவர் ஒரு 270 பாகையை எப்ப எடுக்கிறாரோ அப்பதான் பிள்ளைகள் அவர் ஒரு முக்கா வட்டத்தை எடுத்துக்கொள்ளுவார். அவர் அப்படியே 360 பாகைக்கான விரைக்கில்ல இவர் எவ்வளவு எடுத்துக்கொள்ளுவார்? ஒரு முழு வட்டத்தை எடுத்துக்கொள்ளுவார். முழு வட்டத்தை எடுத்துக்கொள்ளைக்கில்ல எங்களுக்கு தெரியணும். இந்த பகுதியை வந்து பிள்ளைகள் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள் முதலாம் கால்வட்டம் சொல்லி பிள்ளைகள் சொல்லிக் கொள்ளுவோம். முதலாம் கால்வட்டம் சொல்லி சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் பிள்ளைகள் செண்டாங் கால்வட்டம் சொல்லி சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் செண்டாங் கால்வட்டம் சொல்லி சொல்லுவோம். என்ன காப்பகுதியை பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இவர் ஒரு கால் பகுதி, இவர் ஒரு கால் பகுதி, இவர் ஒரு கால் பகுதி, இவர் ஒரு கால் பகுதி. அப்ப இவரை சொல்லுவோம் செண்டாங் கால்வட்டம் சொல்லி சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் பிள்ளைகள் 3ஆம் கால்வட்டம் சொல்லி சொல்ல போறோம். 3ஆம் கால்வட்டம். 3ஆம் கால்வட்டம். இவரை சொல்லுவோம் பிள்ளைகள் 4ஆம் கால்வட்டம் சொல்லி சொல்ல போறோம். 4ஆம் கால்வட்டம் சொல்லி சொல்ல போறோம். ரைட், ஓகேயா? 4ஆம் கால்வட்டம் சொல்லி சொல்ல போறோம். அப்படி சொல்லிக்கல எங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். நாங்க வளமையா படிக்கிற பிள்ளைகள் சைன் தீட்டா, கோஸ் தீட்டா, டேன் தீட்டா படிக்கிற நாங்கள். அந்த சைன் தீட்டா, கோஸ் தீட்டா, டேன் தீட்டான்றது பிள்ளைகள் முதலாம் கால்வட்டத்துல என்ன பெருமானத்தை எடுக்க பிள்ளைகள் நேர்பெருமானத்தை எடுக்க போகுது. அவங்க முதலாம் கால்வட்டத்துல என்ன கணியங்கள் நேர்பெருமானத்தை எடுக்கும் என்றால் சைன் தீட்டான்றவர் நேர்பெருமானத்தை எடுக்கும், கோஸ் தீட்டான்றவர் நேர்பெருமானத்தை எடுப்பார். அதே மாதிரி டேன் தீட்டான்றவர் நேர்பெருமானத்தை எடுக்கும். அதாவது இந்த தீட்டான்றது என்ன ரேஞ்சுக்கு இருக்கணும்? 0க்கும் 90 பாகைக்கும் இடையில இருக்கணும். அப்படி ரேஞ்சில இருக்கேக்கில்ல சைன் தீட்டா, கோஸ் தீட்டா, டேன் தீட்டான்றவர் நேர்கணியத்தை எடுத்துக் கொள்ளுவார். இது முதலாம் கால்வட்டத்துல. 2ஆம் கால்வட்டத்துக்கு வருவோம். எங்கட 2ஆம் கால்வட்டத்தை பார்த்தோம்டா பிள்ளைகள், 2ஆம் கால்வட்டத்துல இருக்க போற கோணங்கள் என்ன? 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்ட கோணங்களை தான் நாங்கள் சொல்லுவோம். என்னன்னு 2ஆம் கால்வட்டம் 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எந்த கணியங்கள் எங்களுக்கு நேர்பெருமானத்தை எடுக்கும் என்றால் தனிய சைன் தீட்டான்றவர் மட்டும்தான் நேர்பெருமானத்தை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி பிள்ளைகள் இப்ப 3ஆம் கால்வட்டத்துக்கு வருவோம். 3ஆம் கால்வட்டம்ன்றது பிள்ளைகள் 180 பாகைக்கும் 270 பாகைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் பிள்ளைகள் 3ஆம் கால்வட்டம். அந்த 3ஆம் கால்வட்டத்துல என்ன கணியம் நேர்பெருமானத்தை எடுக்கும் என்றால் டேன் தீட்டான்றவர் மட்டும்தான் நேர்பெருமானத்தை எடுக்குமாம். மிச்சம் எல்லாம் மறைக்க பெருமானத்தை எடுக்க போகும். அதே மாதிரி 4ஆம் கால்வட்டத்துக்கு வந்தோம் என்றால் கோஸ் தீட்டான்றவர் மட்டும்தான் என்ன எடுக்க போறார் என்றால் நேர்பெருமானத்தை எடுக்க போகுது. அப்ப கோஸ் தீட்டான்றால் என்ன? தீட்டான்றவர் 270 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையில இருக்கேக்கில்ல கோஸ் தீட்டான்றவர் மட்டும்தான் நேர்பெருமானத்தை எடுத்துக்கொள்ளும். விளங்குதா? அப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு வருவோம். ஒரு கோஸ் 120 பாகை என்றவர் நேர்பெருமானமா மறைப்பெருமானமா? கோஸ் 120 பாகை என்றவர் நேர்பெருமானமா மறைப்பெருமானமா? ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க பாப்போம். கோஸ் 120 பாகை என்றவர் நேர்பெருமானமா மறைப்பெருமானமா? கோஸ் 120 பாகை என்றவர் நேர்பெருமானமா மறைப்பெருமானமா? ஒரு ஆள் மறைப்பெருமானம். ஏன் மறைப்பெருமானம்? படிச்சுனாங்க 120 பாகைன்றது இப்ப எத்தனையாம் கால்வட்டத்துல இருக்க போகுது? 120 பாகைன்றவர் இப்ப எத்தனையாம் கால்வட்டத்துல இருக்க போகுது? 2ஆம் கால்வட்டத்துல இருக்க போகுது. ஏன் 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள இருக்கிற ரேஞ்ச் படிச்சுனாங்க 90க்கும் 180 பாகைக்கும் இடையில. அவ 90க்கும் 180 பாகைக்கும் இடையில தான் என்ன கோணம் இருக்க போகுது? 120 பாகை இருக்க போகுது. அப்ப 120 பாகை என்றவர் 2ஆம் கால்வட்டத்துல இருக்கிறபடியால 2ஆம் கால்வட்டத்துல நேர்கணியத்தை எடுக்க போறவர் என்ன? சைன் என்றவர் மட்டும்தான் பெருமானத்தை எடுக்கும். ஆகவே கொஸ் என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போறார்? மறைப்பெருமானத்தை எடுக்க போகுது. இவர் என்ன பெருமானத்தை எடுக்குமென்றாலாம் மறைப்பெருமானத்தை எடுத்துக்கொள்ளுவார். ரைட், ஓகேயா? ஓகே. ஆனால் இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், இந்த கோஸ் 120 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? கோஸ் 120 பாகைக்கு பதிலாக
நாங்கள் என்னதை போட்டுக்கொள்ளலாம் cos 90 பாகை பிளஸ் 90 பாகை பிளஸ் 30 பாகையை போட்டுக்கொள்ளலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் அப்படி போடேக்கில்ல எங்களுக்கு வரப்போறவர் நாங்க படிச்சனாங்க இந்த cos 120 பாகை என்றவர் மைனஸ் பெருமானம் முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டாச்சு இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டாச்சு ஆனா நாங்க படிச்சனாங்க cos 90 மைனஸ் தீட்டா சாரி 90 பிளஸ் தீட்டா cos 90 பிளஸ் தீட்டா வந்து நாங்க என்னென்ன போட படிச்சனாங்க sin தீட்டான்னு சொல்லி போட படிச்சனாங்க ஆகவே இதாலதான் எங்களுக்கு என்ன வந்திருக்கென்றால் முன்னுக்கு ஒரு மைனஸ் வந்திருக்கு இதைத்தான் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம் sin 30 பாகைன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க இங்க போட்டு வச்சிருக்கிறோம் எங்க cos 90 பிளஸ் தீட்டா cos 90 பிளஸ் தீட்டாவை மைனஸ் sin தீட்டான்னு போட்டு வச்சிருக்கிறோம் ஏன் இந்த மைனஸ் வந்ததுன்ற விளக்கம் விளங்கிடுதா ஏன் 90 பிளஸ் தீட்டான்றவர் 2ஆம் கால்வட்டத்துல இருக்க போறார் 2ஆம் கால்வட்டத்துல கொஸ்ன்றவர் என்ன கணியத்தை எடுக்கும் மறைக்கணியத்தை எடுக்கும் அவ மறைக்கணியத்தை எடுக்கிறபடியாலதான் இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்துட்டுது ஆனால் sin 90 பிளஸ் தீட்டாண்டேக்குள்ள இவர் 2ஆம் கால்வட்டம் 90 பிளஸ் தீட்டாண்டேக்குள்ள இவர் 2ஆம் கால்வட்டம் 2ஆம் கால்வட்டத்துல sin என்றவர் என்ன கணியத்தை எடுக்கும் நேர்கணியத்தை எடுக்கும் அதாலதான் இந்த இடத்துல வந்து என்னதை போட்டு வச்சிருக்கிறோம் நேர்கணியம் பிளஸ் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் tan 90 பிளஸ் தீட்டா tan 90 பிளஸ் தீட்டான்றது என்ன கணியம் ஒரு 2ஆம் கால்வட்டத்துல இருக்க போறார் அப்ப 2ஆம் கால்வட்டத்துல tan என்ற என்ன கணியத்தை எடுக்க போகுது மறைக்கணியத்தை எடுக்க போகுது அதாலதான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டு வச்சிருக்கிறோம் அது விளங்குதா பிள்ளைகள் ஏன் நாங்கள் இந்த இடத்துல மைனஸ் போட்டோன்ற ஐடியா விளங்குதா அப்ப 90 பிளஸ் வரைக்கும் சைனில இருக்கிறவர் கொசுக்கு மாத்தி கொள்ளுவர் கொசுல இருக்கிறவர் சைனுக்கு மாறிக்கொள்ளும் டேனில இருக்கிறவர் ஹொட்டுக்கு மாறிக்கொள்ளும் 180 பாகை என்று வரைக்கும் பிள்ளைகள் 180 பாகை என்று வரைக்கும் சைனில இருக்கிறவர் சைனாத்தான் இருப்பார் கொசுல இருக்கிறவர் கொசாத்தான் இருப்பார் டேனில இருக்கிறவர் டேனாத்தான் இருப்பார் போடலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் போடலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் ரைட் ஓகேயா அவ்வளவுதான் விஷயம் ரைட் ஓகே கிளாஸ் இருக்கிறார்கள் நீங்க லீவ் ஆகி கொள்ளலாமா கிளாஸ் இருக்கிறார்கள் நீங்கள் லீவ் ஆகி கொள்ளலாமா கிளாஸ் இருக்கிறார்கள் லீவ் ஆகி கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே அப்ப கிராஃப் இருக்க காட்டுங்களேன் சார் கிராஃபா ரைட் இத பாருங்க இதுல ஏதாவது டவுட் எதுவும் இருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்ப நாங்க போட்ட விஷயம் இப்ப விளங்கிட்டுதா இதைத்தான் பிள்ளைகள் நாங்க முதல் பார்த்துனாங்க என்ன எழுத படிச்சுனாங்க sin 90 மைனஸ் தீட்டா வடிவா கவனிக்கோங்க sin 90 மைனஸ் தீட்டா cos 90 மைனஸ் தீட்டா tan 90 மைனஸ் தீட்டா ரைட் ஓகேயா ஓகே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 90 மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டாண்டா இவருக்குரிய விளக்கம் என்ன இவர் முதலாம் கால்வட்டத்துல இருக்க போறாரு 90 மைனஸ் தீட்டா அப்ப 90 பாகையில இருந்து ஒரு தீட்டான்ற கோணத்தை கழிக்க போறான் அப்ப கழிக்கைக்குள்ள வாரவர் கட்டாயம் ஒரு முதலாம் கால்வட்டத்துல இருக்க போகுது அப்ப முதலாம் கால்வட்டத்துல இருக்கேக்கல படிச்சுனாங்க சைனில 90 வரைக்கும் பிள்ளைகள் 90 வந்துடுது என்றால் சைனில இருக்கிறவர் கொஸ்ஸா போயிடும் ஆகவே கொஸ் தீட்டாவா வந்துடும் கொஸ்ஸில இருக்கிறவர் சைனா போயிடும் ஆகவே சைன் தீட்டான்ற வரப்புற போட்டுக்கொள்ளலாம் டேனில இருக்கிறவர் போயிடுவார் ஆகவே கொட்டிட்டான்னு சொல்லி வந்துடுவர் போட்டுக்கொள்ளலாம் இப்ப முன்னுக்கு இருக்கிற கணியங்களை பார்க்கணும் படிச்சுனாங்க முதலாம் கால்வட்டத்துல சைன் என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்கும் நேர் பெருமானத்தை எடுக்கும் ஆகவே இந்த இடத்துல பிளஸ் வரப்போகும் கொஸ் என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்கும் நேர் பெருமானத்தை எடுக்கும் ஆகவே இந்த இடத்துல பிளஸ் வரப்போகும் டேன் என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போறார் நேர் பெருமானத்தை எடுக்க போறார் ஆகவே இந்த இடத்துல பிளஸ் கணியம் வரப்போகுது ஆகவே எந்த ஒரு இடத்துலயும் இந்த இடத்துல மைனஸ் வராது அப்ப இந்த இடத்துல மைனஸ் வரையில ஆனா இதுக்கு முதல் பார்த்த கணக்கில் அதாவது 90 பிளஸ் தீட்டாண்டு வரைக்கும் மைனஸ் கணியங்களை போட்டு நாங்க பார்த்துனாங்க ஓமா இல்லையா ரைட் அப்ப நீங்க அதே ஒருக்கா நீங்க பார்த்து கொண்டீங்கண்டா ஓகே விளங்குதா அதே ஒருக்கா நீங்க பார்த்து கொண்டீங்கண்டா ஓகே ரைட் ஓகேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு தான் விஷயம் நீங்க இது ஒருக்கா பார்த்து கொண்டீங்கண்டா ஓகே ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்க வந்து லீவ் ஆகி கொள்ளலாம ஓகேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லீவ் ஆகி கொள்ளலாம் இது இப்ப